بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகளாரின் ஆட்சி முறை என்கின்ற தலைப்பு இந்த கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அகில உலகத்திலும் சுமார் 175 கோடி மக்களால் தன் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகின்ற ஒருவர், சுமார் 300 கோடி மக்களால் வரலாறு நெடுங்கிலும் முழுமையாக அறிந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒருவர், 100 கோடிக்கும் அதிகமான மக்களால் இவருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி பிடித்து வாழக்கூடிய வகையிலே ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொன்ன ஒருவர், மனித குலத்திலே பிறந்து மனிதராகவே வாழ்ந்து இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற குடும்பம் என்கின்ற தகுதியிலே குடும்பத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு முன்மாதிரிகளாக திகழ்ந்து ஆன்மீகத்திற்கு ஒருவன் முன்னோடியாக இருப்பானே ஆனால் மக்களுக்கு செம்மையான வழியை காட்டக்கூடியவனாக ஒருவன் திகழ வேண்டுமானால் ஒரு ஆன்மீகவாதியாக அவன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆன்மீக தலைவராகவும் வாழ்ந்து காட்டியவர். ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற பொழுது அந்த நாட்டின் மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாவல் வழங்க வேண்டும், அவர்களுடைய நலனில் எப்படி அக்கறை காட்ட வேண்டும் என்று அவர்களுடைய ஆட்சி முறைகளிலே கண்காணிப்பு செய்து ஆட்சி தலைவராகவும் விளங்கியவர்தான் மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 40வது வயதிலே நபித்துவம் பெற்றிருக்கிறார்கள். கிபி 571 சவுதி அரேபியாவிலே மக்கமா நகரத்திலே பிறந்தவர்கள். தன்னுடைய 40 ஆண்டு கால வயது வரைக்கும் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து அந்த 40 வயதை கடக்கின்ற நேரத்திலே மக்கள் மன்றத்திலே மண்டி கிடக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு, பாவமான காரியங்களை விட்டு, அநியாயமான அக்கிரமமான செயல்களை விட்டு ஒதுங்கியவர்கள் அந்த இறைவனுடைய தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்டதற்கு பிறகும் தன்னுடைய மரணம் வரைக்கும் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த தொழிலை விட்டுவிடாமல் இறைவன் தரப்பிலிருந்து ஒரு தூதுத்துவம் வந்தாலும் கூட அந்த தூதுத்துவத்தால் ஆன்மீக போதனையினால் தன்னை வளப்படுத்தி கொள்ளாமல், தனக்கு தேவையான பல வகையான உணவுகளில் உண்டு கழிக்காமல், தனக்கு தேவையான பல்வேறு உடைகளை உடித்து மகிழாமல், பெரிய பெரிய கோடான கோடி மக்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கியவர்கள் பெரிய ஒரு கோட்டை கொத்தளங்களில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்காமல் ஒரு சிறிய ஒரு அறையிலே சஜிதா செய்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கால் தான் சஜிதா செய்யக்கூடிய இடத்திற்கு இடையூறாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த காலை மடித்து வைக்கக்கூடிய அளவிலே
தொழுவதற்கு சஜிதா செய்வதற்கு கூட நீலவாக்கில் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு வல்லரசு நாட்டு அதிபதியினுடைய ஒரு கோட்டை, உறங்குவதற்காக ஒரு பாய் இருக்கிறது, அதுதான் வீட்டிற்கு கதவாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை 23 ஆண்டுகள் கழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைகளை அவர்கள் குடும்பத் தலைவராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள், ஆன்மீக தலைவராக வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள், ஆட்சி தலைவராகவும் தன்னுடைய வாழ்வை கழித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முப்பரிமாண வரலாற்றை பற்றி உங்களுக்கு 3 தலைப்புகளில் பேச வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட இங்கே ஒரு தனி தலைப்பாக ஆட்சி தலைவர் அவர்களுடைய ஆட்சி முறை சம்பந்தமாக பேசப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆட்சி தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளங்கினார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, வெறுமனே அவர்களுடைய ஒரு உயர்ந்த உன்னதமான தியாகமிக்க ஒரு ஆட்சி கட்டில் எப்படி இருந்தது என்ற வரலாற்றை மட்டுமே நாம் அறிந்து விடாமல், வெயிலிலே இருக்கக்கூடியவனுக்குத்தான் நிழலுடைய அருமை தெரியும் என்று சொல்வார்கள், தாகிக்கக்கூடியவனுக்குத்தான் தண்ணீருடைய பெருமை தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த உன்னதமான ஒரு ஆட்சி, மக்களுக்கு ஆட்சி செய்வது என்றால் என்ன என்பதற்கான ஒரு பாடம், ஒரு பாடத்திட்டத்தை உலகத்திற்கு போதனை செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாறை நாம் அறிவதற்கு முன்னால் அந்த ஆட்சியாளர்களுடைய பண்புகளை ஒவ்வொன்றாக பிரித்து இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடியவர்களுடைய லட்சணங்களை நாம் அம்பலப்படுத்தி அதோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆட்சிக்கும் இந்த உலகத்திற்கெல்லாம் கோடான கோடி மக்களை சத்திய பிரச்சாரத்தின்பால் ஈர்த்திருக்கிற அந்த ஆட்சி முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் உணர்வீர்கள். எவ்வளவு சிறப்பான செம்மையான ஒரு ஆட்சி அங்கே நடந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். பொதுவாக ஒருவர் ஆட்சியாளராக வருகிறார் என்று சொன்னால் அவர் மன்னராட்சி மூலமாக வந்தாலும் சரி, மக்களாட்சி மூலமாக ஜனநாயக வழியிலே வந்தாலும் சரி, ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளில் நாம் பார்ப்போமே ஆனால், உதாரணத்திற்கு ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் வீரராக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான தகுதிகளில் ஒன்று. வீரர்னா எப்படி? அவர் எந்த பகுதிக்கு ஆட்சியாளராக இருக்கிறாரோ அந்த பகுதி மக்களிடத்திலே கரடு முரடாக நடக்கக்கூடியதல்ல வீரம், கடின சித்தமாக நடந்து கொள்வதல்ல மிகப்பெரிய ஒரு தாற்பயம். இவருடைய வீரம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை அண்டை நாட்டவர்கள் அநியாயமாக செய்ய முன்வந்தால், முயற்சி செய்தால், அதற்கான ஏற்பாடுகளில் முயற்சித்தால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுப்பதில் காட்ட வேண்டிய வீரம், அதில் அலர்ட்டாக இருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவராக இருப்பதுதான் ஒரு ஆட்சியாளருடைய தகுதியில் முக்கியமான தகுதி. அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கூட தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இடத்திலே சில மக்கள் கனவிலே எதிர்பார்த்தார்கள். இப்ப இல்லை, கனவுல. எப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி ஊரெல்லாம் பிரச்சாரம் செய்வார். அந்த பிரச்சாரம் ஆங்காங்கே லைவ் செய்யப்படும். போற ஊர்ல எல்லாம் டீ கடையில் உட்கார்ந்து ஒரு சாயாவை அடிச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை ஆயா பாயா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. எப்படி? மேரே மாயே பெஹனோ, தாய்மார்களே சகோதரிகளே, நான் வந்தால், எங்க ஆட்சிக்கு வந்தால் 1/2 டஜன் பூனைப்படை போதும். எதுக்கு? எலியை பிடிக்கிறதுக்கா? இல்லை, 1/2 டஜன் பூனைப்படை இருந்தால் பக்கத்தில் தாவூத் இப்ராஹிம் தீவிரவாதியை பிடித்து விடுவேன், தீவிரவாதத்தை நொறுக்கி விடுவேன், இனிமேல் எங்கும் குண்டு வெடிக்காது, அண்டை நாடுகள்லாம் ஆட்டம் கண்டுவிடும். ராஜபக்சே என்னை பார்த்தால் கண்டிப்பாக அப்படியே அலறி நிற்பார்கள். உரிமையை மீட்டு தருவோம், தமிழர் வாழ்வுரிமை மீட்பதற்கு போராடுவோம்
அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையான பில்டப்ல தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு சில பேர் இந்த காங்கிரஸினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை தாங்க முடியாம என்னடா பொம்மையை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் பிரதமருக்கு தான் செலவு வைப்பாங்க, நம்ம நாட்டில் சிலையை கொண்டு போய் பிரதமராக வச்சுட்டாங்க என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு ஒரு கோவத்தில் கொந்தளிப்பில் யாருக்குடா ஓட்டு போடணும்னு ஓட்டெல்லாம் சிதறி போய் அந்த சிதறல்ல இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆயிரும், என்ன பில்டப் தெரியுமா, இதோ மோடி ஆட்சிக்கு வந்து விட்டார், ஹிட்லர் போன்றே கை காட்டுகிறார், ஹிட்லர் எப்படி சர்வாதிகாரம் செய்தாரோ அதே போன்ற சர்வாதிகாரத்தை இவருடைய முகத்திலே பார்க்கலாம், எப்படி நாட்டை எல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு அப்படின்னா. சீனா என்ன பண்ணா, வரான் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள நுழையிறான், எல்லையை தாண்டான், தாண்டி இந்திய நாட்டின் எல்லையில் ஊடுருவி விட்டு இன்னைக்கு google.com அடித்து பார்த்தால் கூகுள் மேப்பில் அவன் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். என்ன பதிவு, இந்திய நாட்டில் அந்த தலைப்பகுதி ஜம்மு காஷ்மீர் இருக்குது, அந்த வரை ஓரத்தில் இந்த பக்கம் சீனா பார்டரு, ஜம்மு காஷ்மீருக்கு அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டரு, இந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டரு, இந்த வரிசையில் சைனா பார்டர் இருக்குல்லவா, அந்த ஓரத்தில் அருணாச்சல் பிரதேசத்தை காணோம். google.comல உள்ள பூந்து அவன் எப்படி மாத்திட்டான், சீனாவின் எல்லைன்னு மாற்றி வச்சிருக்கிறான். இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடே போன ஆட்சியில் அவன் கொஞ்சம் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த ஆட்சியில் உள்ள பூந்துட்டான். இவங்க என்னத்தை ஆட்சி பண்றாங்க, இதான் வீரதீர செயலா? நம்முடைய பிரதமரை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள், தடாலடியாக இருக்கும் பேச்சுக்கள் அப்படின்னாங்க. என்னடா தடாலடின்னு போட்டா, அங்க போய் ஒவ்வொரு நாட்டுக்கா யார் போவா, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவார். இவங்க என்னடா நான் போறேன், ஊர் சுத்தி பார்க்குறேன், நான் போறேன் அப்படின்னு ஊரை சுத்திட்டு திரிகிறார். அங்க என்னடா ஜப்பான்ல போயாச்சு, சைனாவுக்கு போயாச்சு. இந்த மாதிரி இந்த ஒப்பந்தங்களை பற்றி பேசுவதற்கு போறாங்களா, இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி உறுதிப்படுத்த போறாங்களா, அதில் எச்சரிக்கை செய்ய போறாங்களா, அது இல்லை. அங்க போய் என்னது, போய் டண்டனக்கான் டனகடகான்னு மியூசிக் டைரக்டர் மாதிரி இவர் உட்கார்ந்துக்கிட்டு, இவன் என்னடா ஒரு மியூசிக் டைரக்டர் அடிச்சிருக்க மாதிரி தபலா அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். இதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம்னு இங்கே உள்ளவங்களாம் வெக்கப்படுற அளவிற்கு இவங்க லட்சணம் இருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு அந்நிய நாட்டில் கடுமையான ஊடுருவல், பாகிஸ்தான்ல இருந்து எல்லையில தாக்குதல் பண்றான், எல்லை மீறிய தாக்குதல் நடக்குது, அதை கண்டிக்கிறதுக்கு துப்பில்ல திராணி இல்லை. இங்க சிங்களத்துக்காரன் இங்க என்னடா சைனாவுடைய ஆதிக்கத்தை வச்சு அவனுடைய படைகளை இங்க நிறுவி இந்தியாவில் தாக்கிடுவானு இவன்ட்ட பயப்படுறான். இந்த மாதிரி அண்டை நாடுகள்ல எல்லாம் பொசுங்கி பயந்து பதுங்கி நிற்கக்கூடிய நிலையில இந்த ஆட்சியாளரை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியில் இப்படி இருந்துச்சா? இன்னைக்கு இந்தியாவை இந்தியா ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு அவர்கள் தான் ஆட்சி தலைவர். அதை தொட்டிருக்கின்ற இன்றைக்கு வளைகுடா நாடுகள் இருக்கிறதே, எகிப்தாக இருக்கட்டும், ஏமனாக இருக்கட்டும், அண்டை நாடுகள் சிரியாவாக இருக்கட்டும், எல்லா ஈரான் ஈராக்கா இருக்கட்டும், எத்தனை பகுதிகளுக்கும் அரபுலக தேசத்திற்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆட்சி தலைவர். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். மக்கள் தலைவராக அந்த ஆட்சி முறையில் என்ன இருந்துச்சு? ஒரு வீரம். எந்த மாதிரி வீரம் என்று சொன்னால், ஒரு நாள் நள்ளிரவிலே திடீரென்று ஒரு சப்தம் வருகிறது. ஏதோ எதிரிகள் நம்முடைய பகுதியில் பூந்து சகட்டு மேனிக்கு தாக்குதல் நடந்தால் எப்படி ஒரு அரசல் புரசலான சத்தம் படுபயங்கரமாக வருமோ அது மாதிரியான ஒரு சத்தம் வருகிற பொழுது அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் திடீரென்று சாலைக்கு வந்து நிற்கிறாங்க. என்னமோ ஏதோ என்னடா ஆச்சு, யாரை பறிச்சிட்டாங்க என்று பதறி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில்
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த ஒரு குதிரை, அதிலே சேணம் இல்லை, கடிவாளம் இல்லை, கயிறு போட்டு இருக்கை இல்லை, தன்னந்தனியாக இருக்கின்ற ஒரு குதிரை எடுத்துட்டு அதிவிரைவாக போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நள்ளிரவுல என்னடா சத்தம்னு மக்கள் பதறி வந்து நிற்கிற பொழுது அந்த சத்தத்திற்கு என்னடா பண்ணலான்னு ஓட முயற்சி பண்ணல. இவர்கள் பதறி வந்து ரோட்ல நிற்கிற பொழுது அங்கே ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரைவாக போய் அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பியும் விரைவாக வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், லன் துராவு மக்களே, ஒன்றும் கவலைப்படாதீர்கள், ஒன்றும் பயப்படாதீர்கள், ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்து விட்டு வந்து விட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை பார்த்து விட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த குதிரை கடல் மாதிரிடா வருது, எவ்வளவு ஃபாஸ்ட். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வேகத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த குதிரை கடல் மாதிரில வருது, அந்த கடல் அலை போன்றளவா வருது. எந்த அளவுக்கு கடல் அலை அந்த ஓரத்தில் வந்து அப்படி தூக்கி எறியுமோ, ஒருத்தர் நின்னா எப்படி பெரட்டுமோ, அது மாதிரி அந்த குதிரையில இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வராங்களே, அதை வர்ணிச்சு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு அப்ப 53 வயசுல ஒரு குதிரையில ஒருத்தர் தன்னந்தனியாக உட்காருவதாக இருந்தால், இன்னைக்கு பீச் ஓரத்தில் ஒரு குதிரை வச்சிருப்பான்ல, ஏத்தி உட்கார வச்சு அனுப்புறது, எங்க சுத்தினாலும் வந்து நின்றுமே, அந்த குதிரை இல்ல, சவாரி பண்ற குதிரை. எப்படி போர்க்களத்தில் வந்து நிற்கும். அல்லாஹ் சொல்றானே, வல் ஆதியாத்தி லபுஹா, மூச்சு திணற சத்தத்தோடு வேகமா ஓடுங்கிறானே, அப்படி குதிரை. ஃபல் மூரியாத்தி கதுஹா, அந்த ஓட்டத்துல நெருப்பு பிளம்புகளை எல்லாம் கிளப்பிட்டு ஓடுமே, அப்படிப்பட்ட குதிரை. அந்த குதிரையில ஒரு ஆள் உட்காரணும்டா உடம்பு கட்டமைப்பா இருக்கணும். ஏனோ உடம்பு வச்சுக்குவீங்க, அந்த குதிரை ஒரு குதி குதிச்சா இருக்கிறவங்க கீழே குப்புரடிச்சு விடுவான். இன்னைக்கு சில மாப்பிள்ளை மாரில் ஏத்தி உட்கார வைப்பாங்க, இஸ்லாத்துல அது இல்லை, ஏத்தி உட்கார வைப்பாங்க. ஏய் நவுசு கார உன்னை நிக்கல் ஜாகா, எங்கடா போனா, அவன் போயிட்டான், எது போச்சு, குதிரை போயிருச்சு, மாப்பிள்ளை தான் எங்கடா கீழே தான்டா கிடந்தான், இந்த லட்சணத்துல இருக்கு. ஆனா இஸ்லாத்துல இது கிடையாது. ஆடம்பர கல்யாணத்துல இல்லாத அனாச்சாரத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. அப்ப குதிரையில ஏறுறதுன்னு சொன்னா, ஒரு குதிரையினுடைய ஓட்டம் இருக்குல்ல, சாதாரண போனா 4 காலில் போகும். குதிரை விரைவாக ஓடுச்சுன்னா ஒரு கால் தான் தரையில படும், 3 கால் வசதி தான். கட்டும் வேகத்தில் போச்சுன்னு வைங்க, ஒரு கால் தான் கீழே. அந்த நாளும் அப்படி மோட்டார் மாதிரி ரொட்டேஷன் ஆகும், ஒன்று கீழே 3 மேலே, ஒன்று கீழே 3 மேலே, அப்படி முன்னங்கால் பின்னங்கால் அப்படி மாறி மாறி வரும். அந்த குதிரையில தனியாக ஆளை கூப்பிடாம, ஏப்பா சத்தம் வருது என்னன்னு போய் பாரு என்று ஆளை திரட்டாம, படைய திரட்டாம, நள்ளிரவுல தன்னந்தனியாக போய்விட்டு திரும்பி வேகமாக ஏன் வந்தாங்க? மக்கள் கிளம்பிட்டு வந்துடக்கூடாது, அவர்களுடைய அந்த பரபரப்பை அடக்கணும், ஒரு பதட்டத்தை நீக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகல என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியாளர் பார்த்தீங்களா? அன்றைய காலகட்டத்தில எல்லாம் இந்தியாவில் 200-300 நாடுகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டையே 4 நாடா பிரிச்சு வச்சிருந்தான் அந்த காலத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே, மதீனாவிலே, அரபுலக தேசத்தில் ஆட்சியாளராக இருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற மன்னர்கள் அன்றைக்கு எப்படி இருந்தாங்க? குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய நிலத்திற்கு, பரப்பளவிற்கு ஒரு மன்னராக, சொந்தக்காரராக, ஆட்சியாளராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வீரத்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படி இருக்குதா? அண்டை நாட்டுக்காரன் அத்துமீறி தாக்குதல் பண்றான், இவர்களுக்கு பதிலடி கொடுக்க திராணி இல்லை. நாட்டில் தீவிரவாதம் பரவுது, அங்கங்க குண்டு வைக்கிறான், அவர்களை ஒடுக்கிறதுக்கு வக்கில்ல. அங்கங்க கற்பழிப்பு நடக்கிறது, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, வழிப்பறி நடக்கிறது. அந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுப்பதற்கு மத்திய அரசுக்கு வக்கில்லாம இருக்கிறானே. அப்ப என்னத்தை இவர்கள் ஆட்சி செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வழிப்பறி ரொம்ப கடுமையா இருக்குது, காட்டில் பயணம் பண்ணிட்டு போனா, பாலைவனத்தில் நெடுதூரத்தில் பயணம் செய்தால் எதையாவது வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க, போரிட்டா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, இந்த வழிப்பறி ரொம்ப கடுமையா இருக்குதுன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? விரைவில் நீர் பார்ப்பாய், ஹீரா என்கின்ற பகுதியிலிருந்து காபா வரைக்கும் அல்லாஹுவை பயந்து வேறு யாருக்கும் பயப்படாமல், எந்த கவலையும் இல்லாமல் ஒரு பெண்மணி
ஒரு குடும்ப பெண்மணி ஒட்டகத்திலே பயணம் செய்து காபத்துல்லாவுக்கு வருவாள். எங்கிருந்து? ஹீராவிலிருந்து. கிட்டத்தட்ட 700-800 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒட்டகத்தில் பல நாட்கள் பயணம் செய்து வருவாள். லா தகஃப் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாள். ஒரு வழிப்பறி இருக்காது, ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதை போன்றே செய்து காட்டினார்களா இல்லையா? அந்த மதீனாவிலே, அந்த மக்காவிலே, அந்த அரபுலக தேசத்திலே வழிப்பறியோ கொலையோ கொள்ளையோ ஏதாவது நடந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து வந்திருக்கிற ஒரு ஆட்சி முறை இதான மக்களுக்கு முக்கியம், இதான மக்களுக்கு முதன்மையானது. பாதுகாப்பு முக்கியம். தன்னுடைய எல்லை ஓரங்களில் எவன் எப்ப தாக்க வரான், எப்படி வரான், எப்படி உளவு பார்க்கறான், அவனை எப்படி எதிர்கொள்ளணும், அனைத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்னடான்னு சொன்னா வாய்கிலேயே பேசினார்கள். ஆனா நிலைமை என்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இந்த நாட்டில் கடுமையான பாதுகாப்பின்மையாக இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பாதுகாப்பை சரி செய்து விடுவோம், எல்லை ஓர பிரச்சனைகளை சரி கட்டி விடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? இதே பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. பாராளுமன்றத்தில் பூந்து துப்பாக்கி சூடு நடத்துற வரைக்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்த அமைச்சகம், முக்கியமான அனைத்து நாட்டின் பிரதிநிதிகள், முக்கிய பிரதிகள் ஒன்று குழும்புகிற இடம், அதை சின்ன பின்னமாக்கினா நாடு அழிஞ்சதற்கு சமம். அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறா, அதை தடுக்க துப்பில்லை. இவங்க சொன்னாங்க நாங்கள் பெருசா ஆதிக்கம் பண்ணுவோம், அரசாட்சி நடத்துவோம். இவங்க லட்சணம் பார்த்தா தெரியுதா என்ன வீரம் இருக்குது, என்ன தைரியம் இருக்குது, என்ன எதிர்நாட்டவர்களோடு பேச வேண்டிய உறுதி இருக்குது? ஒரு இளவும் இல்லை. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு நாட்டில் ஒருத்தன் ஆட்சி செய்யறதா இருந்தா அவனுக்கு என்ன தேவை? அந்த ஆட்சி முறை சிறப்பாக இருக்கிறது என்று மக்கள் சொல்வதாக இருந்தால் முதலில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். என்னுடைய உயிருக்கு, என்னுடைய உடைமைக்கு, என்னுடைய மானத்திற்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை தந்தால் அது செம்மையான ஆட்சி. அந்த ஆட்சிக்கு மறுபெயராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறை இருந்தது, அந்த குற்றவியல் சட்டங்கள் இருந்தது. இன்றைக்கு என்னடான்னா அது இல்லை. என்ன பண்றான்? பாதுகாப்புல உச்சபட்ச பாதுகாப்பு ஒரு கடை ஓரங்களை விட, தெரு ஓரங்களை விட, காவல் நிலையத்தை விட, ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லைங்க, உள்ள அந்த மிஷின்ல போட்டு பணம் எடுக்கிறதுல ஒரு பாதுகாப்பு, பின்கோடுல ஒரு பாதுகாப்பு, பணம் எடுக்கிற இடத்துல கேமரா பாதுகாப்பு, அந்த வாசல்ல ஒரு கேமரா, ரோட்ல ஒரு கேமரா. இதுக்கு என்னடான்னா சில ஏரியாவில் வாட்ச்மேன் மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க, காக்கி சட்டையை போட்டு. இவ்வளவு இருக்குது. என்னடா அவனையும் போட்டு தள்ளுறான், உள்ள வந்து பணம் எடுத்தவனையும் போட்டு தள்ளுறான். எங்க இருக்குது பாதுகாப்பு? இந்த மாதிரி வெளிநாடுகள் இருக்குதா? அரபு நாடுகள்ல எவ்வளவு இறுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த குற்றவியல் சட்டம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்சி முறையில் அது இருந்துச்சு. அப்ப பாதுகாப்பு விஷயத்துல இவர்களுடைய ஆட்சி முறை எவ்வளவு பயங்கரமான படுதோல்வி அடைந்த நிலையில பாதாளத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். இரண்டாவது என்ன? மக்களுடைய வளத்தின் மீது, அவர்களுடைய நலனின் மீது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு ஆட்சி. அதான ஒரு ஆட்சின்னு சொன்னா என்னம்மா, இந்த ஆட்சியில் நீங்களாம் நிம்மதியா இருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. எப்படி கேட்பாங்க? நிம்மதியா இருக்கீங்களா? இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி. நல்லா இருக்கிறீங்களா? இது மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு அப்படி இருக்குதா? என்ன பண்ணாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் விலை 70 ரூபா இருக்குது, 75 ரூபா இருக்குது, நாங்கள் 30 ரூபாய் கொண்டு வருவோம். பேசுறது விலைவாசி எல்லாம் குறைச்சிருவோம். எந்த அளவு இருக்குன்னா உலகத்தில் இவங்கள மாதிரி விளம்பரம் பண்ணுறது எவனுமே கிடையாதுங்க. கடுமையான மார்க்கெட்டிங். ஒரு நடிகனை கூப்பிட்டு வச்சு அவங்க கூட பேசுனீங்கண்டா அதில் ஒரு 100 ஓட்டு கிடைக்கும். இப்படிதான் இலங்கைக்கு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ராஜபக்சே கேட்டிருக்கிறாப்புல, இங்கே நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? எல்லாம் என்னது? மார்க்கெட்டிங் தான். ஓஹோ, நாங்கள் எப்படி ஜெயிக்கணும்? மார்க்கெட்டிங் தான். என்ன பண்ணுறது? நான் ஒரு நடிகனை கூப்பிட்டேன்,
அந்த கூத்தாடி மாதிரி நீ ஒருத்தனை கூப்பிடுறான்னு இவன் சொல்ல, அவன் என்ன பண்றான், அங்க உள்ள ஒரு கூத்தாடியை கூப்பிடாம இந்த கூத்தாடி அங்க கூப்பிட்டான். அப்ப அங்க எப்படி ஓட்டு கிடைக்கும்? இவன் யாருன்னே அந்த மக்களுக்கு பாதி தெரியாது, அவன் பேசுற மொழியும் புரியாது. மார்க்கெட்டிங் இப்படி எல்லாம் பண்ணா என்ன மாதிரி நீ ஜெயிச்சிடலான்னு சொன்னான். போனான்ல இங்க. ஏன்? இவன் ஆட்சிக்கு வந்து இவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு அங்க என்னடான்னா இதே மாதிரி தாண்டா இவங்க விளம்பரம் பண்றாங்கன்னு அங்க மக்கள் உஷாராயிட்டாங்க. அப்ப இந்த அளவிற்கு இவன் விளம்பரம் என்ன தெரியுமா? மக்களே, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால், இந்த நரேந்திர மோடி ஆட்சி வந்து விட்டால், இந்தியாவிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் இருக்கும். என்னடா இது, நைட்டோட நைட்ஸா பிரஸ் வச்சு அடிச்சு புக்கா விநியோகம் பண்ண போறாங்க, சமச்சீர் கல்வி மாதிரி எல்லாருக்கும் 25 லட்சம் வச்சுக்க. இப்படியா செக் வர போகுதுன்னா அப்படி இல்லையா. வெளிநாடுகளிலே சுவிஸ் வங்கியிலே பல்லாயிரம் கோடிகள் கருப்பு பணமாக முடங்கி இருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கருப்பு பண பெட்டி எல்லாம் உடைப்பேன், எல்லாம் உன் அக்கௌண்ட்ல வந்துரும்டான். நம்ம ஓசியில காசு கிடைக்குதுடா, இந்த பேராசை பிடிச்சவங்கலாம் உழைக்காம சம்பாதிக்க ஆசைப்பட்டவங்களாம் போடுங்கடா ஓட்டா, நீங்க வந்துட்டாங்க. ஓட்டு போட்டுட்டு காசு கிடைக்குமான்னு கேட்டா காசை காணும். சரி, என்ன பண்ணாங்க? கருப்பு பணம் வைத்தவர்களுடைய பட்டியல் எங்களிடம் உள்ளது, விரைவில் வெளியிட போகிறோம்டா. அவன் என்ன பண்ணான்? எல்லா பணத்தையும் அறிவிட்டான். எதெல்லாம் பல்லாயிரம் கோடி உள்ள வச்சேன்னானோ அத்தனை பணத்தையும் அவன் ஒரு உஷாராயிட்டாங்க. இப்ப நீ பட்டியலை வெளியிட்டா என்ன, வெளியிட்டாடி அவனுக்கு என்ன போச்சா? கஜானா அங்க காலியா, அவன் வேற இடத்துல கொண்டு போய் மாத்திட்டான். இவங்க திருட்டு பயலுக்கு அலாரம் ஊட்டுறதுக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்களே தவிர மக்களுக்கு சேவை பண்ண வரல. மக்களுடைய அத்தியாவசிய ஒரு மண்ணெண்ணெய், ஒரு கிருஷ்ணாயில், அதற்கு மானிய விலை இருந்துச்சுல, அதை இல்லாம ஆக்கினார்கள். சாதனை என்ன? கிருஷ்ணாயில் போச்சா, மானிய விலை ரத்து. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த சிலிண்டர் இருக்குல்ல, நீங்க ஆதார் கார்டு வாங்கி ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மானிய விலை நாங்கள் காசு தருவோம். எப்படி தருவாங்களாம்? நீங்க உங்கள்கிட்ட சிலிண்டர் கொடுக்க வரக்கூடியவனுக்கு 900 ரூபா கொடுக்கணும். நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் 400 சொச்ச ரூபா 500 ரூபா கொடுக்குறீங்கல்ல, பாக்கி 400 சொச்ச ரூபா இருக்குல்ல, இந்த 400 சொச்ச ரூபாயை நீங்கள் 900 ரூபா அங்கே கொடுத்து விட்ட உடனே அந்த பணத்தை நாங்கள் வாங்கி நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவோம். இது எதுக்குடா இது? இப்படி வாங்கி அப்படி போடுறீங்களே, வட்டி கடையாக நடத்துறீங்க, ரொட்டேஷன். அதுக்கப்புறம் திடீர்னு ஆனால் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு நம்ம உஷாரா பதிவு பண்ணி வச்சு நமக்கு நல்லது, அது மாட்டுக்கிறதுல உடனே பண்ணிக்கணும். அதில் நான் கேட்டால் அதில் என்ன விளம்பரம்? இந்த ஃபார்ம் 2 வாங்கும்போது மறக்காம 1800 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க போதும். இது எதுக்குங்க? பணம் அனுப்புவீங்களா? அதுக்கு இல்லை, நீங்கள் இந்த ஃபார்ம் வாங்கினதுக்கு ஆதாரமா? ஆதாரத்தை கையில் இருக்குதுங்க. இல்லை இல்லை, இது ஒரு ஆதாரம். இவன் மிஸ்டு கால் கொடுக்க உடனே ஒரு ஃபோன் வரும். அன்புள்ள வாடிக்கையாளரே, இப்பொழுது நீங்கள் பாஜகவில், பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துள்ளீர்கள். நான் எங்கடா சேர்ந்தேன்? திரு நஜ்மா பீவி அவர்களுக்கு இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் வாங்கின விண்ணப்பம் பேங்க்ல கொடுக்குற விண்ணப்பம், இதை கொண்டு போய் கேஸ் கம்பெனியில் கொடுக்குற விண்ணப்பம். இவங்க கட்சியில் எந்த நாயிடா சேருவான்? இல்லை இல்லை, நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள்னு வருது. இப்படி கேட்டால் பெருமை. கிட்டத்தட்ட 1 லட்சம் மிஸ்டு கால் வந்துருச்சு. என்னங்க 1 லட்சம் மிஸ்டு கால்னா 1 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டாங்களா? அடப்பாவீங்களா, இப்படி மிஸ்டு கால் உனக்கு வேணும்டா பெரிய பெரிய கம்பெனிகிட்ட போய் கேளு. வளமையா நீங்க எத்தனை மிஸ்டு கால் வந்துச்சு அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு உறுப்பினர் ஆக்கிட்டு போ. இது என்னடா மானங்கட்ட பொழப்பா இருக்குது, வந்த மிஸ்டு கால்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இது ஒரு பக்கம் ஓடுது பப்ளிசிட்டி. இன்னொரு பக்கம் என்னடான்னா, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் நடத்திட்டு பிறகு நாங்கள் கூடினோம், நிதி நெருக்கடியா இருக்குது, எனவே நீங்க 900 ரூபா கட்டுறது கட்டுங்க, மானியத்தின் பேர்ல உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற 400 ரூபா வராது 200 ரூபா வரும்னு குறைப்பாங்க. இதான் இவங்க ஆட்சி. எப்படி மக்கள் நலன் எங்காவது இருக்குதா? ஒரு புண்ணியம் இல்லை. அடுத்து என்னன்னா, ஒரு ஆட்சின்னு வந்தா இருக்கிறவனுடைய கடன் சுமையை குறைக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரத்தில் எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறாங்க, எந்த காரணத்தினால பின்னடைவாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் மக்கள் தேவையில்லாமல் வட்டி கடனில் சிக்கியிருக்கிறாங்க. அது கந்து வட்டி, கரண்ட் வட்டி, மீட்ரு வட்டி, நாள் வட்டி, மாச வட்டின்னு அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. கூப்பிடு, எல்லா வட்டி கடைக்காரனையும் கூப்பிடு, யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்கான்னு பாரு. நீ வட்டி வாங்காது நிறுத்து.
அவனுடைய கஷ்டத்தை போக்கு, அவனுக்கு சேவை செய். நீ அரசாங்கத்துக்கு ஏன்டா வரி கட்டுற, இதை தளர்த்துடா போதுண்டா என்று வட்டியை தளர்த்தி மக்களுடைய கஷ்டத்தை போக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். மக்களே, இன்று முதல் வட்டி ஹராம். யாராவது வட்டி வாங்கினீர்களானால் அந்த செயலை செய்யாதீர்கள். வட்டி வாங்கி சாப்பிடாதீர்கள். லா தஅகுலு ரிபா அல்லாஃப முதாஃபா, பன்மடங்கு பொருளாதாரத்தை பெருக்கும் வட்டியை நிறுத்திக் கொள்ளுங்கள், அதை உண்ணாதீர்கள். நீங்கள் இந்த செயலை நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அசல் பணத்தை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சட்டத்தை நான் என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். அபு தாலிப் அவர்களுக்கு யாரெல்லாம் வட்டி காசு தரணுமோ யாரும் இனி வட்டி காசு தராதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி என்கின்ற அந்த தீக்கொல்லியில் எந்த அளவிற்கு மக்கள் வெந்து கருகி கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலையை அகற்றினார்கள். அது ஆட்சி முறை. இவன் என்ன ஆட்சி பண்றான்? வட்டிக்கு இருக்கிற வட்டியை ஒழிப்பான்னு பார்த்தா எல்லாரையும் கடங்காரனாக்கி வட்டி மூசாக்க பார்க்குறான். எப்படி? மக்களே, நீங்கள் உடனடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் 5000 ரூபாய் கடன் தருவேன். கடன் வாங்கிட்டு கரெக்டாக அடைச்சிடணும், இல்லாட்டி வட்டி. நம்மால் கடன் வாங்குறான், தப்பு இல்லை. இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் தப்பு இல்லை, கடன் வாங்குறதும் தப்பு இல்லை. ஆனால் 5000 உடனே அடைக்கணும்ல, நம்மால் விடுவானா? அப்புறம் போகலாம். ஏன் ரேஷன் கார்டில் பேர் மாற்றுறதே இப்போ கேளுங்க. இந்தாப்பா உங்கள் மகன் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வயசாச்சு. சின்ன மகனை பேர் சேர்த்துட்டியாப்பா ரேஷன் கார்டில்? ஆமாம்ல, சேர்த்துருவோம். எப்போ? கியாமத் நாள்லையா? இந்த லட்சத்தில் இருக்கிறான். 5000 அடைப்பானா? இவன் எல்லாரையும் வட்டி மூசு ஆக்குறது. எப்படி? அவன் அதானிங்கிற பெரிய கோடீஸ்வரனோட கணக்கு வச்சுக்கிட்டு ஏடிஎம் கம்பெனிலாம் உருவாக்கிட்டு, இந்தா 5000 ரூபா வாங்கிக்க, உன் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போடுவோம், ஏடிஎம்ல அப்பப்போ எடுத்துக்க, 3 தடவைக்கு மேலே எடுத்தால் 20 ரூபா கட் பண்ணுவேன் கமிஷனு. அதில் ஒரு சம்பாத்தியம். அடுத்து என்ன? 5000 ரூபா நீ கரெக்டாக கொடுத்தா உன்னை பெரிய வட்டிக்காரன் ஆக்குவேன். எப்படி? 1 லட்ச ரூபா கடன் கொடுப்பேன். ஏற்கனவே இருக்கிறவங்களாம் கடங்காரனா இருக்கான் இந்தியாவில். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கடங்காரன். ஒரு ஆட்சியாளர் வந்தா இருக்கிறவங்க கடனை தளர்த்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? ஒருவர் இறந்து விட்டால் கேட்பார்கள், மக்களே இவர் ஏதாவது சொத்தை விட்டு சென்றாரா? ஆமாம், அது அவருடைய குடும்பத்தை சார்ந்தது. இவர் ஏதாவது கடனை விட்டு சென்றாரா? ஆமாம். யாராவது இதற்கு பொறுப்பேற்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டால் முடிஞ்சு. இல்லையா? இதற்கு இந்த பொது நிதி பொறுப்பேற்கும், அரசாங்க கஜானா பொறுப்பேற்கும். உயிரோடு இருந்தால் பொறுப்பேற்காது. ஏன்டா கொடுக்காம இருக்கிற, இது பாவம் இல்லையா, உடனே கடனை அடடா என்று புத்திமதி சொல்லும். மூத்தா போயிட்டா யாருனால முடியும்? யாரும் பொறுப்பேற்க முடியல. அரசாங்க நிதியை கொடுப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறை கடன் பட்டவனுடைய கடனை களைத்துவிட்டு அகற்றிவிட்டு அந்த சுமையை நீக்கிவிட்டு அடக்கம் செய்யும் பொழுது அவன் எந்த கடனும் இல்லாத நிலையில் அடக்கம் செய்கிற முறை. இவங்க பண்ற ஆட்சி முறை கடன் வாங்காதவனை எல்லாம் கடங்காரனாக்கி வட்டிக்கு துணை போக வைத்து அவனை படுகொலியில தள்ள வைக்கின்ற ஆட்சி முறை. வித்தியாசம் புரியுதா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறையும் இவங்க ஆட்சி முறையும் பாருங்க. இவர்கள் பொதுவாக அரசாங்கத்தை நடத்துடான்னு சொன்னா இவர்களுக்கு அரசாங்கம் நடத்த துப்பு இல்லாம இருக்கிறதையெல்லாம் தனியார் மையத்தில் கொடுத்துடலாம். ரயில்வே தனியார் மையம் எடுத்துக்குங்க, இராணுவத்தை போய் தனியார் மையத்துக்கு கொடுக்கலாமான்னு மசூரா பண்றாங்கன்னா இவங்களை எங்க போய் சேர்க்கிறது? அட, ஒரு நாட்டின் பாதுகாப்பு அந்த நாட்டின் அமைச்சகத்தின் கையில் இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் முடிவின் கையில் இருக்கணும். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய அக்கறை பிரதிநிதிகளுக்கு இருக்கும். பிரைவேட் செக்டார் கம்பெனி இருக்குமா? அவன் என்ன பண்ணுவான்? எதிர்நாட்டிலிருந்து தாக்குதல் நடத்த போறான்னு வைங்க. இப்ப இந்திய நாட்டினுடைய பிரதிநிதிகள் இருப்பார்களே, ஆனால் இந்த நாட்டின் மீது விழுகிற தாக்குதலை தைரியமாக எதிர்கொள்வார்கள், இராணுவத்தை எதிர்கொள்ள தூண்டுவார்கள், பதிலடி கடுமையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள், எதிர்நாட்டுக்கு ஓரளவு எச்சரிக்கை விடுப்பார்கள். இப்படி போகும். இந்த இராணுவத்தை தனியார் மையமா கொடுத்தான்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறேன்னு சொன்னான்னு வைங்க, ஃபோன் பண்ணி கேட்டுருவான், மாப்பிள்ள என்னப்பா பண்ண போற? தாக்குதல் நடத்தி அழிக்க போற. எத்தனை சென்ட் வரைக்கும் அழிக்க போற? இத்தனை சென்ட்டை நீ அழிக்கிறதுக்கு இவ்வளவு குண்டு உனக்கு செலவாகும். அதனால் நமக்குள்ள ஒரு அமைக்கபிளா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீனே சொல்லி எத்தனை ஏக்கரை வேணும், போ, சும்மா பேசாது, போ, இத்தனை ஏக்கரை வேணும், எடுத்துக்கிட்டு போட அப்படின்றான் இவன்.
தனியார் மையத்துக்கு விட்டின்னு வைங்க, மையத்தை தான் போகும். கடைசியில் ஒரே ஒரு ஆபீஸ் மட்டும் மிஞ்சும். இந்தியாவில் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் கொடுத்துருவாங்க. அதில் சர்ச்சைக்குரிய பகுதிங்கிறானே அந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தான் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் வங்காளதேசம் பர்மாட்ட போயிடும். இந்த பக்கத்தை என்ன பண்ணுவான், இலங்கை கையில் கொடுத்துக்கிட்டு சுத்தமாக நடுவில் இருப்பான். இந்த பக்கம் சீனா அவனே இவன் கொடுக்க வேணாம், அவனே அள்ளிக்கிட்டு போயிடுவான். அவன் கிடைச்சா போது 40 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவான், எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். நடுவில் ஒரே ஒரு ஆபீஸ் ராணுவ மையம்னு வச்சிருப்பான். இந்த லட்சணத்தை ஆக்கிடுவான். இவன் ஒரு நாட்டில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லாம இவங்க இருக்கிற ராணுவத்தை விற்க போறாங்க. இவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற மக்களின் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டிருக்கிறாங்க, அவருடைய கடன் சுமை எப்படி நொறுக்கி எடுத்திருக்கிறாங்க, அவருடைய வட்டிங்கிற அந்த பிடியிலிருந்து எப்படி நீக்கி இருக்கிறார்கள். அதல்லவா ஆட்சி முறை, அப்படி அல்லவா இவன் ஆட்சி செய்யணும். அப்ப இந்த அளவிற்கு இவருடைய லட்சணம் இருக்குது. கேட்டா சாதனையா, நாங்கள் பெட்ரோல் விலையை குறைத்திருக்கிறோம். 75 ரூபா இருந்துச்சா 4, 73, 72, 71, 70 இப்படியே வந்து 64 ரூபா ஆக்கியிருக்காங்களாம். சாதனையா. 10 குறைக்கு இவங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்குன்னா மீடியாக்கள் இருக்கு இல்லையா, பெரிய சாதனையாக காட்டுறாங்க. கொஞ்சமாவது அறிவு வேணாம், ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணாம். இன்றைக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை $120, கிட்டத்தட்ட 200 லிட்டர் கொண்ட கச்சா எண்ணெயினுடைய விலை $120. $120 மதிப்புள்ள ஒரு 7200 ரூபா மதிப்புள்ள கச்சா எண்ணெயை இன்றைக்கு மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், பெட்ரோல் டீசலாக கொடுப்பதாக இருந்தால் 35 ரூபாய் கொடுக்க முடியும். இவன் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்? 64 ரூபாய் கொடுக்குறான். இதே கடந்த காங்கிரஸ் அரசு கச்சா எண்ணெயினுடைய விலை 147 ரூபாய் இருக்கும் பொழுது பெட்ரோலை எவ்வளோ கொடுத்தான் தெரியுமா? 50 ரூபாய் கொடுத்தான். நான் கேட்குறேன், $147 கச்சா எண்ணெயினுடைய விலை இருக்கிற பொழுது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தானே, அவன் விலைவாசியை ஒசத்தினானா? அது கூட ஜாஸ்தியாக 20 ரூபாய் கொடுக்கலாம். அவனை விட $120 ஆயிருச்சு கச்சா எண்ணெய் விலை. $147 இருந்த கச்சா எண்ணெயினுடைய குரூட் ஆயில் விலை இன்னைக்கு $120 குறைஞ்சிருக்குது. 50 ரூபாய்க்கு அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த பெட்ரோலை நீ 35 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ கொடுக்கணும். நீ என்ன பண்றேன்னா 64 ரூபாய்க்கு கொடுக்குற. இப்போ இது என்ன சாதனை? இது சாதனையா வேதனையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 23 ஆண்டு காலத்தில் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள். அப்பொழுது ஆட்சி செய்யவில்லை, மன்னராக இருக்கவில்லை, ஆட்சி தலைவர் கிடையாது. அந்த பொறுப்பு மதீனாவிலே 10 ஆண்டுகள் நடத்துகிற பொழுது இருந்தது. அந்த ஆட்சி கட்டில் இருக்கிற பொழுது எந்த அளவிற்கு மக்களுடைய அந்த வறட்சியையும் வறுமையையும் போக்கினார்கள் பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, ஹஜ் பெருநாளின் பொழுது குர்பானியிலே கிடைக்கின்ற இறைச்சிகளை நீங்கள் உண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. உறவினர்களுக்கு கொடுங்கள், பிரச்சனை இல்லை. ஏழைகளுக்கு கொடுங்கள், பிரச்சனை இல்லை. சேமித்து வைத்து விடாதீர்கள். வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இப்போ சாப்பிட்டுக்க, சாயங்காலத்துக்கு நைட்டுக்கு நாளைக்கு இந்த வேலை செய்யக்கூடாது. சேமிக்காத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அந்த அளவிற்கு அந்த மதீனாவிலே வறட்சியும் வறுமையும் தாண்டவம் ஆடியது. தொடக்க காலத்தில் அப்படி செய்தார்கள். பிறகு மக்களிடத்தில் அந்த ஜக்காத் என்கின்ற அந்த நிதி விநியோகம் வர ஆரம்பிக்கிற பொழுது பைத்துல் மால் என்கின்ற பொது நிதி இல்லத்திலே ஒட்டகங்களாக, குதிரைகளாக, மாடுகளாக, ஆடுகளாக, பேரிச்சங்கன்றுகளாக, பேரிச்சம் பழங்களாக, தங்க காசுகளாக, வெள்ளி காசுகளாக, நெல் தானியங்களாக கொண்டு வந்து அந்த கோதுமைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறையில் கசானாக்கள் குவிகின்ற நேரத்தில் சொல்கிறார்கள், தோழர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கஜானாவிற்கு நிதி இல்லாத நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களுடைய குர்பானி இறைச்சியை நீங்கள் சேமித்து வைக்காதீர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அனுமதி கொடுக்கின்றேன், நீங்கள் எவ்வளவு வேணாலும் வீட்டில் சேமித்துக் கொள்ளலாம். ஏன்? நீ கொடுக்காவிட்டாலும் இந்த அரசாங்கத்தின் கசானா கொடுக்கும். அவ்வளவு பரக்கத்தான ஒரு ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லையா? அதே மாதிரி மக்களுடைய நலன்ல ஒரு பிரச்சனை வரும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரச்சனை வரும். அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த இங்கே வா, கடனை தள்ளுபடி பண்ணால் உனக்கு பாவமும் தள்ளுபடி ஆகும். என்ன பண்ணுற?
பாதி பாதி என்னது? வட்டி இல்லை, 1000 ரூபானா 500 வாங்கி போ, தள்ளுபடி பண்ணிரு என்று கேட்பார்கள். பாதி விட்டுட்டு போடா, மன்னிச்சுக்கிட்டு போடா என்று கேட்பார்கள். பாதி முடியலையா, சரி 3ல் 1 பங்கு 600 லட்சம் ரூபா உனக்கு எடுத்துக்க, வாங்கிக்க என்றெல்லாம் பேசுவார்கள். அதே நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் என்று மக்களுக்கும் சொல்வார்கள். மக்களே கடன் வாங்காதீங்க, அது பேசினா பொய் பேச வைக்கும், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்ய வைக்கும் சொல்வார்கள். பணக்காரர்கள்ட்ட சொல்லுவாங்க, வாங்கிய கடனை கொடுத்த கடனை திருப்பி கேட்காத, ஒரு அழகான தவணையை கொடு. அவன் வந்து சொல்கிறான், எப்போ தருவேன்? 1 மாதத்தில் தருவேன். 1 மாதம் வேண்டாம், ஒரு 2 மாதம் எடுத்துக்க, கரெக்டாக தந்துடணும் என்று அழகான தவணையை கொடு, கண்ணியமாக நடந்துக்க, தள்ளுபடி பண்ணி விட்டுரு என்று 2 இடத்திலும் அறிவுரை சொல்வார்கள். அதையும் தாண்டி யாராவது இறந்து விட்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இவர் ஏதாவது கடனை விட்டுட்டு போயிருக்காரா? ஆமாம், இதற்கு கசானா பொறுப்பு, பொது நிதி பொறுப்பு, வா யார் என்ன கடன் கொடுத்தே வந்து வாங்கிக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நாட்டின் பிரஜை யாராக இருந்தாலும் சரி, அவன் அடுத்தவனுக்கு கடன்பட்ட நிலையில் மரணிக்க கூடாது என்று வைத்தார்களே, அதுதான் ஆட்சி முறை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சி கட்டில் இருந்ததற்காக ஏதாவது சொத்து சேர்த்து கொண்டார்களா? தனக்காக சேர்த்தார்களா, மக்களுக்கு சேர்த்தார்களா என்று பாருங்கள். தனக்காக எந்த ஒரு சொத்தையும் சேர்க்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தனக்கென்று ஒரு வீடு இருந்தது, தன்னுடைய சம்பாத்தியத்திலே சொந்த உழைப்பில் கிடைத்த ஊதியத்திலே அவர்கள் கட்டிய ஒரு வீடு, மஸ்ஜிது நபவி என்று அல்லாஹ்வுடைய தூதரே கல்லை சுமந்து, நபித்தோழர்களும் கற்களை சுமந்து கட்டினார்களே ஒரு பள்ளிவாசல். நபி கட்டிய பள்ளி என்பதால் மஸ்ஜிது நபவி என்று பெயர் வைத்தார்களே, அந்த பள்ளியினுடைய ஓரத்தில் ஒரு சிறிய அறை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதா செய்ய போனால் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடிக்கும், காலை மடக்கிக் கொள்வார்கள். அந்த நீல அகலமெல்லாம் குறுகிய ஒரு அறை, அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதிபதியினுடைய கோட்டை இருந்துச்சு. அப்படிப்பட்ட அறைக்கு கதவு இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடத்திலே வாழ்ந்தார்கள். சம்பாத்தியத்துக்கு என்ன செய்தார்கள்? கசானாவிலிருந்து சம்பளத்தை எடுத்துக்கொண்டார்களா? நிதியை பெற்றுக்கொண்டார்களா? என்ன நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் 100 ஆடுகள் இருக்கும், அதை வைத்துத்தான் உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள், ஊதியம் திரட்டினார்கள். அவர்கள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள், 100 ஆடு, இதில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பெரிய ஆட்டை எடுத்து அறுத்துருவாங்க. ஏன்? கணக்கு 100 டேலி பண்ணிடுவாங்க, மொத்தத்தில் எனக்கு 100 ஆடு இருக்கணும். இந்த கணக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஆடு வைத்திருந்தார்கள். அதை வைத்துத்தான் தன்னுடைய தள்ளாத வயது வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டினார்கள். இறுதி காலகட்டத்தில் அந்த மரணிக்கின்ற ஒரு நெருக்கத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடுகளை எல்லாம் இழந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் 30 படி கோதுமைக்காக தன்னுடைய போர் கவசத்தை அடமானம் வைத்து அதில் 30 படி கோதுமையை வாங்கி வாழ்ந்தார்களே, இதுதான் ஒரு ஆட்சி தலைவருடைய வாழ்க்கை. இன்றைக்கு ஆட்சியாளருடைய வாழ்க்கை என்ன? பெரிய ஒரு பிரதமரோ, ஒரு முதல்வரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ எடுத்துக்க வேணாம், ஒரு வார்டு கவுன்சிலருடைய நிலைமை என்ன? ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் அவன் உங்கள் தோழன். ஓட்டு வாங்கிட்டான், கவுன்சிலர் ஆயிட்டான், இந்த ஏரியாவுக்கு வந்த எஜமா மாறிச்சா இல்லையா? மக்கள் நிதி, நான் கரைபடையாதவன். எவ்வளோடா சொத்து? ரொம்பலாம் இல்லை, அவனை மாதிரி 1 கோடி ஏக்கர் இல்லை, 1000 ஏக்கர் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் மக்களே அப்படிமா. அந்த 1000 ஏக்கர் எங்கடா வச்சிருக்கிற? சும்மா சென்னைக்கு பக்கத்தில் எப்படிமா? எப்படி? கோடான கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் சொத்தை எடுத்தா அவன் ஊழல். இவன் எவ்வளோ ஊழல்? 1000 கோடி. சி போங்கடா, 1000 கோடிலாம் ஒரு 1,76,000 கிராம் 1000 கொண்டு, அதாவது 1,76,000 கோடியில் ஊழல் செய்தவன் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடியை சுருட்டி இருக்கிறான். இதே போன்று 1000 கோடியில் ஊழல் செய்கிறவன் ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி 25 கோடி சுருட்டி இருப்பான். அவன் இவனை பார்த்து பாவம், அவர் எவ்வளவோ நல்லவர், ஏன் இவனை விட இந்த லட்சணத்தில் இருக்கிறான், இவர்களை எங்காவது ஒரு ஓரஞ்சாரத்தில் வைக்க முடியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆட்சி தலைவர் இருக்கிறார், தன்னுடைய உணவுக்காக அடமானம் வைத்த நிலையில் மரணத்தை தழுவி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் சொத்து கணக்கு என்ன? இன்றைக்கு ஒரு தேர்தல் முடிந்துவிட்டால் மறு தேர்தல் வருகிற பொழுது அவன் சொத்து கணக்கை வெளியிடுறாங்க.
அவன் தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவு சம்பாரிச்சிருந்தான், தேர்தலுக்கு பின்னால் எவ்வளவு சம்பாரிச்சிருந்தான்னு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராவதற்கு முன்னால் 40க்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வாழ்க்கை கோடீஸ்வரர், செல்வந்தர், மிகச்சிறந்த வியாபாரி, அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்திருந்தார். 40 வயதுக்கு பின்னால் எல்லாத்தையும் இழந்து தெருக்கோடிக்கு வந்தார்கள். ஆட்சியாளர், ஒரு இறை தூதர், ஒரு ஆன்மீக தலைவர், அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு பட்டமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயில் எந்த நிலை இருந்தார்கள்? ஒரு இடம் அவர்களுக்கென்று இருந்தது. அந்த இடத்தை கூட எழுதி வைத்தார்கள், சொல்லி வைத்தார்கள். என்னுடைய சொத்திற்கு என்னுடைய பிள்ளைகள் வாரிசாக கூடாது. பிள்ளைகள் மட்டுமில்லை, நான் அடிமையாக வைத்து யாரை விடுதலை செய்திருக்கிறேனோ அவன் கூட என் சொத்துக்கு வாரிசாயிடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளும் வாரிசாகக்கூடாது, என்னுடைய மனைவிமார்களும் வாரிசாகக்கூடாது. என்னுடைய அடிமையாக இருந்து விடுதலை ஆகிருப்பானே அவன் கூட என் சொத்துக்கு வாரிசாயிடக்கூடாது. என்ன சொத்து? ஒரு சிறிய இடம். அந்த இடத்தை என்ன செய்தார்கள்? ஜஅலஹா லி இப்னி சபீலி சதகா, வழிப்போக்கர்களுக்காக தர்மமாக எழுதி வைத்து விட்டார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று சொன்னால் ஒரு ஆட்சித்தலைவருடைய வாழ்க்கை புரிகிறதா? இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வரான், அவன் என்னடானா அவன் ஒரு 200 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறான். ஒருத்தர் சுத்தம் இல்லை. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை இருக்கிறது. உலக சுகபோகத்தில் மூழ்கி இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சரியான ஒரு ஆடை இருப்பது கிடையாது. வெளிநாட்டு மன்னர்களை சந்திப்பதற்காக பல்வேறு ஒட்டுக்கள் இல்லாத ஒரு நல்ல ஆடை போட வேண்டும் என்று எதிர்பார்த்து ஓரிரு ஆடையை கொடுத்திருப்பார்கள் தவிர வேறு எந்த ஆடையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. மரணிக்கின்ற பொழுது இறுக்கமான ஒரு கீழங்கி, ஒரு போர்வை, வேற எந்த ஆடையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தில் எந்த அளவிற்கு அவருடைய மரியாதை! இறை தூதர் இறந்து விட்டார். அவர்கள் போட்டிருந்த அங்கி என்ன? பட்டு அங்கியா? தங்க காப்புகளா? தங்க கயிறுகளா? ஒண்ணுமே இல்லை. கீழே இறுக்கமான ஒரு ஆடை, மேல ஒரு போர்வை. வஃபாத் ஆயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தன்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்குனாங்கன்னு பாருங்க, தன்னுடைய அந்த பிரதிநிதிகளை எப்படி உருவாக்குனாங்கன்னு பாருங்க. தான் எப்படி மக்கள் நலனின் அக்கறை காட்டியவனாக இருக்கிறோமோ அதே போல மக்கள் உருவாக வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கைபர் யுத்தத்திலே எனக்கு ஒரு பெரிய பேரிச்சம்பழ தோட்டங்கள் கிடைத்தது. அந்த தோட்டம் தான், அந்த இடம்தான் எனக்கு என்னுடைய எல்லா சொத்துக்களை விட ரொம்ப பெரிய ஒரு சொத்து. அதை முழுமையாக பைத்துல் மால்ல பொது நிதிக்கே கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி செய்யாத. உன் இடத்தை பற்றி நீ ஒரு உயில் எழுது. எப்படி எழுதுன்னு தெரியுமா? என்னுடைய இடம் லா யுபாவு, விற்பனை செய்யப்படக்கூடாது. என்னுடைய இந்த உமர் பின் கத்தாபுடைய இடத்தை யாரும் விற்பனை செய்யக்கூடாது. வலா யூஹபு, இந்த உமர் பின் கத்தாபுடைய இந்த தோட்டத்தை யாரும் அன்பளிப்பு செய்து தானா செட்டில்மெண்ட் பண்ணிவிடக்கூடாது. அதே போல வலா யூரசு, என்னுடைய பிள்ளைகள்ல யாரும் இந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடக்கூடாது. வயுத்தஸத்தகு மினல் ஃபுகரா, ஏழை எளிய மக்கள், அந்த வறியவர்கள், அவர்களுடைய உணவாக என்னுடைய தோட்டம் அமைய வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை பாற்று ஆட்சி நடத்தினார்கள்? உமருடைய ஆட்சி இந்தியாவில் இருந்தால் இந்தியா செவ்வனே இயங்கும் என்று காந்தியடிகள் சொன்னார்களே, அந்த காந்தி அவர்கள் புகழக்கூடிய அளவில் உமர் அவர்களுடைய ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி யாரை பார்த்து நடந்த ஆட்சி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது திரும்பி படுத்திருக்கிறார்கள். முதுகிலே அந்த ஈச்சமர கயிறினுடைய தழும்பு வடு, அதை பார்த்து அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எத்தனையோ நாட்டு மன்னர்கள் எல்லாம் பார்க்கிறோம், சுகபோக வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சியிலே உயர்ந்த கட்டில்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்னடான்னா ஈச்சமர கயிறா? எல்லாத்துக்கும் தகுதியுள்ள உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையா என்று பார்த்து கண்ணீர் வடிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா உமர், அமா தர்லா அன் தக்கூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகமே போதுமானதாகிவிட்டது,
நமக்கு மறுமை இது போன்ற ஒரு நிம்மதியை தரும் என்பதை நீ உணர்வில்லையா? உலகம் வேண்டாம், மறுமையில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் நீ திருப்தி அடையவில்லையா என்று கேட்டார்கள். அவ்வளவுதான். அதிலே திருப்தி கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய இடத்தை யாருக்கும் வாரிசுக்கு உரிமை இல்லை என்று எழுதினார்களோ அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய நிலையில யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது. ஒரே ஒரு நபர் பசிக்காக வாடிவிடக்கூடாது, என்னால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் எவ்வளவு கண்ணியமாக இருந்தார்கள் என்று சொன்னால், 2000க்கும் மேற்பட்ட மக்களை குஜராத்திலே நரபலி கொடுத்து விட்டு நரவேட்டையாடி விட்டு அந்த வேளையிலே வேதனை படிந்திருக்கிற அந்த மக்கள் மகாராஷ்டிராவுடைய எல்லையிலே இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய சமுதாயம் நொந்து நூலாய் இருக்கிறார்கள். அகதி முகாம் போன்று நிவாரண குழுமத்திலே இருக்கிற பொழுது அங்கே கேட்கிறார்கள், உங்களுடைய மாநில அரசால் கடும் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு உங்களுடைய மாநிலத்தை சார்ந்த பிரஜைகள் நசுக்கப்பட்டு அகதிகளாக இருக்கிறார்களே, வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களே, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறார்களே, அண்டை மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நரேந்திர மோடி சொன்ன பதில் என்ன? ஈவு இரக்கமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வார்த்தை. அவர்களெல்லாம் இப்பொழுது சுகபோகமாக இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னானே. அந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் தன்மையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் இலகிய மனத்தை பார்த்திருக்கிறீர்களா? பெருமானார் அவர்கள் வீரன் என்று சொன்ன உடனேயே பொதுவாகவே வரலாற்றில் ஒருத்தன் வீரனா இருந்தா இரக்கம் இருக்காது. ஹிட்லரை பெரிய வீரதீரன் என்று சொல்வார்கள். இரக்கம் அவனிடத்தில் பார்க்க முடியாது, அரக்க குணம் இருக்கும். ஒருவனிடத்தில் இரக்க குணம் இருந்தால் அவனிடத்தில் வீரம் இருக்காது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியூட்டி என்ன தெரியுமா? இரக்கமும் இருக்கும், அங்கே வீரமும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தள்ளாத வயதிலே மரண தருவாய் நெருங்குகிற பொழுது மக்கள் மன்றத்திலே வருகிறார்கள். நடக்க முடியாமல் ஒரு நபித்தோழருடைய தோளிலே கை வைத்து சாய்த்து கொண்டு மக்களை பார்க்கிறார்கள். மக்களே, இதோ உங்கள் முன்னால் நான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடி இங்கே இருக்கிறது, என்னுடைய முகம் உங்கள் முன்னால் இருக்கிறது, என்னுடைய உடல் இருக்கிறது, என்னுடைய உடை இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது நான் துரோகம் செய்திருந்தால், துன்பம் இழைத்திருந்தால், பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தால் கேளுங்கள், தந்து விடுகிறேன். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கேளுங்கள், அதை நிவர்த்தி செய்து விடுகிறேன். ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த முகமது இடத்திலே வாயை திறந்து கேட்டால் ஏதோ பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயப்படாதீர்கள். அப்படிப்பட்ட கொடுங்கோல் நல்ல நான் இரக்கமுள்ளவனாக வாழ்ந்திருக்கிறேன். கொடுங்கோல் தன்மை என் வாழ்க்கையில் எங்கும் இருந்ததில்லை. எனவே என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கிறேனா, துன்பம் செய்திருக்கிறேனா, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறேனா, உங்களுடைய மனதை புண்படுத்தும்படியில் நடந்திருக்கிறேனா, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உங்களிடத்தில் இருக்கிறதா கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்சியளிக்கிறார்கள். வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். மீண்டும் மறுநாள் வருகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். இப்படி வருகிற பொழுது அவையெல்லாம் அமைதியாக இருக்கிறது. ஒருவர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டை கேட்டுவிட்டு ஒக்காஷா வந்தார் என்று நினைத்து விடாதீர்கள். அது கதை, அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதை. அங்கே ஒக்காஷா எந்திரிக்கவில்லை, அங்கே ஒரு மனிதர் எந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு நாள் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஏழை வந்தார், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் வந்தார். அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இந்த ஏழைக்கு யாராவது உதவுவதற்கு நீங்கள் பொற்காசுகளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நான் பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுத்துட்றேன், இப்போ காசு இல்லை, நீங்கள் யாராவது கொடுத்துருங்க என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு 3 திர்கம் இருந்துச்சு. 3 திர்கம்னா என்ன? 3 வெள்ளிக்காசு. 3 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அந்த 3 வெள்ளிக்காசு அந்த ஏழைக்கு நான் கொடுத்தேன். பிறகு நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் விட்டுட்டேன். இன்றைக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீர்கள். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த அடிப்படையில் கேட்குறேன், அந்த 3 திர்கத்தை கொடுத்துருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மால்ல இருந்து எடுத்து தருவதாக நான் சொன்னேன், அதை அதிலிருந்து எடுத்து கொடுத்துருங்க. யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, கொடுத்தவனுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, பெற்றவனுக்கும் எந்த விதமான வேட்கை வந்துவிடக்கூடாது.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எந்த அளவிற்கு மக்கள் நலனில் அக்கறை காட்டி ஆட்சி பார்த்தீர்களா? அதே போல யாரையாவது அரவணைக்க வழி இல்லாமல் தட்டழிந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஏதாவது நடுத்தருவிலே ஒருத்தன் வழி இல்லாமல் இருக்கிற பொழுது அவனுக்கு ஆட்சியா வந்து காப்பாத்துது, அரசாங்கமா வந்து நிக்குது, மத்திய மாநில அரசா தூக்கிட்டு போகுது. காவல்துறை அதிகாரிகள் சில இயக்கங்களை கூப்பிடுவார்கள், இயக்கத்தின் தலைவர்களை கூப்பிடுவாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏங்க ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு, இவங்களை நீங்கள் கொஞ்சம் அரவணைச்சிக்க கூடாதா என்று சமாதானம் பேசிட்டு போவாங்க. நடுத்தரவில் அனாதையாக இருக்கக்கூடியவனை சமாதானம் பேசி செல்வார்கள். அரசாங்கம் பொறுப்பேற்காது. இன்னைக்கு நாட்டு நிலைமை இந்த லட்சணத்தில் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து அகதியாக ஒருத்தன் உள்ள வந்துட்டான்டா அவன் உள்ள நாட்டில் படுகிற கஷ்டத்தை பார்க்குறோம். அவனுடைய உயிருக்கு, அவனுடைய உணர்வுகளுக்கு, அவனுடைய மான மரியாதைக்கு உத்தரவாதம் இல்லாததை பார்க்கிறோம். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 3 பேர் அனாதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு மதீனாவுக்கு வந்தோம். யாராவது எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்தோம். யாரும் கொடுக்கல, யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் நிலைமை ரொம்ப தாழ்ந்து போயிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, பள்ளியில் தங்கிக்கிங்க, உங்களுக்கு உணவு தானே வேணும், இங்கே ஆடுகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்களே அந்த ஆடுகளை காட்டி சொல்கிறார்கள், இங்கே ஆடுகள் இருக்கிறது. ஒரு கண்டிஷன், அந்த ஆட்டிலேருந்து நீங்கள் பாலை கறங்க, பாலை கறந்து நீ ஓம் பங்கை குடிச்சுக்க, பாக்கி 2 பேருக்கும் கொடுத்துக்க, ஒரு பங்கை எனக்கு வச்சிரு, 4 பங்கா பிரிக்கணும், நீங்கள் 3 பேர் எடுத்துக்கணும், ஒரு பங்கை எனக்கு வச்சுக்கப்பா, நான் பிறகு வந்து எடுத்துக்கிறேன். இதே போன்று அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தினந்தோறும் பாலை எடுத்து 4 பங்கா பிரித்து 2 பேருக்கு கொடுத்துருவோம், நானும் குடிச்சிருவேன், ரசூலுல்லாஹ்க்கு வச்சிருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். எப்படி வருவார்கள் என்றால், இன்றைக்கு ஆட்சியாளர் வருகிறார்களே, வாழ்க வாழ்க ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், இப்படி எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி, என்னுடைய தலைவர் எப்படிப்பட்ட வீரர் தீரர் தெரியுமா, அவருடைய அனுமதி இல்லாமல் கொசு கூட ஆசை செய்யாது அப்படிம்பாங்க. என்னடா அவர் டப் நடிப்பார், நல்ல வேற விஷயத்தை பேசுறா இப்படிம்பாங்க. இந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி உலகளாவிய அளவில் விண்ணை முட்டக்கூடிய அளவில் இவர்கள் மேடையிலே முழங்குகிறத பார்க்குறோம். ஒருத்தன் வராண்டு வைங்க, ஒய் ஒய் ஒய், என்னடா ஆம்பளை செத்துக்கிது போயிட்டாங்களா, இல்லடா இங்கே வந்திருக்காங்கடா எம்எல்ஏ வராடுறா, ஊரெல்லாம் மிகப்பெரிய படதிரண்டு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்தார்கள் இரவிலே என்பதை அந்த நபித்தோழர் சொல்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கேட்காமல், தொல்லை தராமல், டிஸ்டர்ப் பண்ணாம, முழித்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் கேட்கின்ற வகையில் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். இப்படி ஒரு பணிவு பார்த்தீர்களா? ஒரு ஆட்சி தலைவர் உள்ளே வருகின்ற நடையில் மிடுக்கில்லை, ஆணவம் இல்லை, அகந்தை இல்லை, அப்படி உள்ளே வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், தூக்கிட்டாங்களா அந்த பாலைங்க, இதான் உணவு, அதான் உணவு, குடித்து போவார்கள். ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக ஒரு பங்கு பாலை எடுத்து வைத்தேன், என் பங்கையும் குடிச்சிட்டேன், அந்த 2 பேருடைய பங்கையும் கொடுத்துட்டேன். அவங்க குடிச்சிட்டு அவங்க பேசாம தூங்கிட்டாங்க. நான் யோசித்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போறாங்க வராங்க, ஏதாவது நபித்தோழர்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒட்டகப்பால் இருக்குன்னு கொடுத்துருக்கலாம், ஆட்டுப்பால் இருக்குன்னு கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இந்த பால் வேணான்னு கூட சொல்லலாம், நாமளே குடிச்சுட்டா என்று நான் நினைத்து குடித்து விட்டேன். குடித்ததிலிருந்து எனக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. ஆஹா, ரசூலுல்லாஹ்வுடைய பங்கை குடிச்சிட்டோமே, ஒரு ஆட்சி தலைவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரே, உண்ட வீட்டில் துரோகம் பண்ணிட்டோமே, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை சாபம் விட்டுட்டாங்கன்னா, அட பாவி நீ நாசமா போட, ஒரு இறை தூதர் அழிஞ்சு போயிடணும் என்று நான் மனக்குழப்பத்தில் இருந்தேன். 2 பேர் குற்றம் செய்யவில்லை, நிம்மதியாக தூங்குகிறார்கள். நான் குற்றம் செய்தேன், உறக்கம் எனக்கு வரவில்லை, கடுமையான வேதனையில் இருந்தேன். என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுவாங்களோ ஏது பண்ணிடுவாங்களோ என்று நினைத்து கொண்டே இருந்தேன். என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து ஒன்றும் பேசல, அமைதியாக இருந்தார்கள். எல்லாரும் பால் குடிச்சிட்டாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் எல்லாம் குடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. சரி எனக்கு கரைஞ்சிட்டு வா அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று தனியாக போய் நிற்கிறார்கள். தனியாக போய் நிற்கிற பொழுது மிக்தாதுக்கு ஒரு பதட்டம், ரசூலுல்லாஹ் ஏன் தனியாக போய் நிற்கிறாங்க, ஆஹா
எனக்கு கொடுக்க வேண்டிய பாலை நீ குடிச்சிட்ட, நீ நாசமா போடான்னு கையேந்திட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு கிட்ட போய் நிற்கிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு துஆ செய்கிறாங்க, அல்லாஹு மத்த இம்மன் அத்த அமனி, இறைவா எனக்கு உணவு கொடுத்தவருக்கு நீயும் உணவு கொடு இறைவா. வஸ்கீமன் அஸ்கானி, எனக்கு யார் பானம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீனும் பானத்தை கொடு இறைவான்னு கேட்கிறார்கள். உடனே இவருக்கு ரொம்ப ஆழ்ந்த சந்தோஷம். பரவாயில்லையே, ரசூல்லா நம்மளை வந்து கடுமையாக திட்டிருப்பாங்கன்னு நினச்சேன், ஏச்சு பேச்சுக்கு ஆளாயிரும்னு நினச்சேன். நல்ல வேலை, பிரச்சனை அந்த பிரச்சனை தெரியல, நல்ல முறையில் துவா செய்கிறாங்க, பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ஆக போகிறதில்ல, சும்மா இருப்போம். ரசூல்லா சொல்கிறாங்க ஆட்டிலேருந்து பாலை கறங்கன்னு. அந்த நேரத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஆட்டிலிருந்து பாலை கறக்க போகவில்லை, கொளுத்த ஒரு ஆட்டை அறுத்து இறைச்சியாக கொடுத்து பாலங்கடான்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொடுத்து சரி கட்டிடலான்னு நினச்சி அறுப்பதற்கு போனேன். அங்கே போய் பார்த்தா பால் நிறைந்த மடு இருந்தது, பாலை கறந்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தேன். அரசொம்பு பாலை குடிச்சிட்டு பிறகு எனக்கு கொடுத்து நீனும் குடினார்கள். அப்போ நான் நல்லா குடிச்சிட்டேன், நீங்கள் குடிங்க என்ன மீண்டும் குடித்து விட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த மிக்தாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் பயங்கரமாக சிரித்தேன், கீழே என்னுடைய ட்ரெஸ்ஸு உழுகிற மாதிரி உழுந்து உழுந்து சிரித்தேன், அவ்வளவு சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. பாடா நல்ல வேலை, மேப்படியா இப்படி மாட்டிடுவான்னு நினச்சோம், தப்பிச்சிடும்டா இப்படின்னு பயங்கர சந்தோஷம். அந்த நேரத்தில் ரசூலா ஏன்பா இப்படி சிரிச்சேன்னு கேட்டாங்க. அப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். சொன்னதற்கு ரசூலா கோவப்படலை, கொந்தளிக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிப்பா நீ குடிச்சிட்டப்பா, 2 பங்கு நீ குடிச்சிட்ட, அப்புறம் ஏன் என்ன ஒரு செம்பு குடிக்க சொன்ன? 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள எழுப்பி இருந்தால் அவங்க இந்த மிச்சப்பாலை குடிச்சிருப்பாங்க இல்லையா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, உலகத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவரை பார்த்தீர்களா? அட தன்னுடைய உணவை கொடுக்கிறார்கள், அதிலே ஒரு தவறு ஏற்படுகிறது, பிறகு பரக்கத்து நிறைந்தவுடன் அந்த தவறுகளை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதம், ஒரு ஆட்சி தலைவருடைய கனிவு, மக்களுடைய நலன், யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு தியாகம், ஒரு பெருந்தன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு வாழ்க்கையை பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் இவர்களை பார்த்து மக்கள் பயந்துடக்கூடாது இல்லையா, மக்களோடு மக்களாக நடந்து கொள்கிற ஒரு விதம் இருக்கணும் இல்லையா, அது போன்று இருக்கிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் வந்தால் யாரும் எழுந்து நிற்கிறது விரும்ப மாட்டாங்க, புகழ்றது விரும்ப மாட்டாங்க. சில கிராமவாசி வந்தா ரசூலுல்லாஹை பற்றி தெரியாம ஆட்சி தலைவர்னு பயந்து நடுங்குவாங்க. இல்லைனா சில கிராமவாசிகள் இவர் என்ன பெரிய ஆட்சி தலைவர்னு கோபமா நடப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிராமவாசியாவது ரொம்ப ரஃபா டீல் பண்ணிட்டாங்கன்னா, கடுமையாக நடந்துட்டா கோச்சிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ரொம்ப அரண்டு புரண்டு பயந்தாங்கன்னு வைங்க, அதை பார்த்துட்டு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வருகிறார், முன்ன பின்ன தெரியல, பார்த்து விட்டு அப்படியே பதறாரு, ஆட்சி தலைவராச்சே. 1 மாத காலம் தூரம்ல எவன் பயணிக்கிறானோ, 1 மாத தூரத்தில் பயணிக்கின்ற தேசம் வரைக்கும் இந்த ஆட்சி கட்டிலின் மீது எதிர்நாட்டுக்காரனுடைய இராணுவத்திற்கு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர் அப்படியே நடுங்குறாங்க. அதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடுங்காதீர்கள். ஏன் நடுங்குறீங்க? காஞ்சு போன இறைச்சி துண்டை சாப்பிட்ட குறைஷி குலத்து பெண்ணுக்கு பிறந்தவன் நான் ஒரு சாதாரண மனிதன், கொடுங்கோலன் கிடையாது, ஏனப்பா நடுங்கிறீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு மக்களோடு மக்களாக நின்று யாராவது இருக்கிறானா? சொல்லுவாங்க, எங்க பிரதமர் கூட்டினார்ல தெருவா அப்படின்னு. என்ன கூட்டினாரு? ஸ்வச் கா பாரத் அப்படின்னாரு. தேஷ் மே, ஹாஸ்பிட்டல் மே, தியேட்டர் மே, ஷாம் மே, பீச் மே, எங்கடா என்னிடத்துல வரிய சுத்தமாக வச்சுக்கணுமா? இஸ்லாத்தின் பார்வையில் தூய்மை இந்தியான்னு நாங்களும் சுத்தத்தை சொன்னோம். சுத்தமாக வச்சுக்கணும்டா முதல்ல மழை ஜலம் கழிக்கும் போது தண்ணீரில் சுத்தம் பண்ணுங்க. தெருவாரத்தில் மழை ஜலம் கழிச்சு நாசமாக்காதீங்க. மலம் கழித்தால் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்வது போல சிறுநீர் கழித்தாலும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யுங்கள். செத்த பிணங்களை ஆற்றிலே போய் கரைக்காதீர்கள். ரசாயன கலவுகளை கொண்டு போய் அடல்ல போய் சேர்க்காதீர்கள். பட்டாசு வெடித்து காற்றை மாசுபடுத்தாதீர்கள். சாலை நடுவுல தேங்காயும் பூசணிக்காயும் போட்டு உடைக்காதீர்கள். ஏன்? தூய்மையை இஸ்லாம் விரும்புகிறது, அது ஈமானில் ஒரு அம்சம். நாங்களும் சொல்றோம் தூய்மை இந்தியா. இவங்க என்ன தூய்மை இந்தியான்னா பிராக்டிக்கல் இல்லை, படம். திடீர்னு என்னன்னா டெல்லியில்
ஒரு ஏரியா சுத்தமாக இருந்திருக்குது. அந்த ஏரியாவில் ஒருத்தன் டெம்போவில் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான். என்னடா இது, நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு குப்பையை கொட்டுறான், எதுக்குடா அப்படின்னா ஒருத்தர் எம்எல்ஏ வராரு தொடப்பத்துக்கிட்டு. எதுக்கு? தூய்மை இந்தியா. ஏண்டா இருக்கிற குப்பையை அள்ளுறதுக்கு விட்டுட்டு இல்லாத ரோட்டில் குப்பையை கொட்டி இதாடா இதாங்க இவங்க படம். எங்கேயாவது போய் சாக்கடை அள்ளியிருக்காங்களா இவனுங்க? சொல்லுங்க. நாங்கள் இந்த கட்சியை சார்ந்த ஒவ்வொரு சகோதரனும் தெரு தெருவாக உள்ள பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்வது எங்கள் முதல் அஜெண்டா. சொல்லுங்க பார்ப்போம். ஒருமே வரமாட்டோம். ஏன்? இவனை தொடரதே தீட்டு, கழிவறை எப்படி தொடுவான் இவன்? இவன் தூய்மை இந்தியா பேசுற தகுதி இருக்கா இவனுக்கு? இவன் என்னத்த மக்களோடு மக்களாக இருந்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இருந்தார்கள். அவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் சில நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஆட்டிறைச்சி குழம்பு வைக்கப்படுகிறது. ஆடு எப்படி? அந்த ஆட்டிறைச்சியை ஒரு பாத்திரத்தில் போடுகிறார்கள். 4 பேர் அந்த பாத்திரத்தில் சமைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் சமைச்சு அந்த இறைச்சியை வச்சுட்டாங்க. அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்கு ஒரு தட்டில் சுத்தி சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் சமணங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இடம் பத்தல. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி மண்டி போட்டு உட்கார்ந்துட்டாங்க. நம்ம தொழுகையில் அப்படி அத்தகையத்தில் உட்காருவோம், அது மாதிரி மண்டி போட்டு இடத்த அப்படி விசாலமாக்குறதுக்காக சுருக்கிட்டாங்க. ஒரு கிராமவாசி பார்த்துட்டு, என்னங்க ஒரு தலைவர் இப்படி மண்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏன்னா மண்டி போட்டு உட்கார்றது ஒரு குற்றவாளி, ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒரு தாழ்ந்த நிலையில உள்ளவன், அவன் அடையாளம் நினைச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவங்களுக்கு தலைவர் எனக்கு தனி சேர் போடு இப்படி வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி உட்கார்ற இடத்த இடம் பத்தலன உடனே மண்டி போட்டு இடத்தை கொஞ்சம் விசாலமாக்குறாங்க. அப்பொழுது சொல்கிறார்கள், அடக்கி ஆளக்கூடியவனாக, கர்வம் பிடித்தவனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை, இரக்கம் உள்ளவனாக, பெருந்தன்மை உள்ளவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். எப்படி மக்களோடு மக்களா இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்கள் மன்றத்தில் வராங்க. எப்படி வராங்க? ஒரு நபித்தோழர், ஒரு இளைஞர், அவர் ஆட்டை உரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஆட்டை உரிக்க தெரியல. இப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆளை கூப்பிட்டு பாரு, ஆடு உரிக்கிறதை எப்படி கற்றுக் கொடுங்க. இப்படியா செஞ்சாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களே ஆட்டை உரித்து, ஆடு உரிக்கிற தொழில் என்றால் அது இப்படி தான் செய்யணும், ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டி இது இப்படி நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு களப்பணி என்று சொன்னால் அந்த பணியிலே தன்னையும் ஒருவராக இணைத்து கொண்டு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில ஒருத்தர் எச்சில் துப்பி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லரசு நாட்டிய அதிபதி, அதற்கு சுத்தம் செய்வதற்கு ஆள் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எச்சிலை பார்த்தவுடன் உடனடியாக துடைத்து விடுகிறார்கள். பெருந்தன்மையோடு களத்தில் இறங்குகிறார்கள். அகல் யுத்தம் வருகிற பொழுது எதிர்நாட்டுக்கும் நமக்கு என்ன பண்றது? பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டுவோம், எதிரிகள் உள்ள நுழைய முடியாத வரைக்கும் இப்படி செய்வோம். நாங்க பள்ளத்தை தோண்டிய பொழுது அதில் மண் சுமந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்திருக்காங்க. ஏதாவது மக்கள்கிட்ட போய் போஸ் கொடுக்கறதுக்கோ பெருமை பாராட்டுதலுக்கோ இருந்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிற பொழுது தரையை பார்க்கிறாங்க. தன்னுடைய தலைக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம தலையில் ஒன்றும் இல்லையே, என்ன நிழல் தெரியுது? பார்த்தால் ஒரு நபித்தோழர் துண்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு நடந்து வராரு. வெயிலில் வெப்பம் பட்டு பாதிக்கக்கூடாதான், அதுக்காக ஒரு நபித்தோழர் துண்டு அப்படியே பிடிச்சி கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எடுங்கத, நானும் இன்னமான பஷர் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், எடு, அப்படி இந்த வேலை வச்சுக்காத. பெருமானார் ஸல்லல்லாஹு நடக்கும் பொழுது இன்னைக்கு எப்படி ஐயாவுக்கு ஒரு கொடையை பிடிங்க அப்படின்னு, அது ஐயா வரும்போது துண்டை தோளில் கட்டக்கூடாது, இவன் இடுப்பில் கட்டணும். ஏன்? மரியாதை. இப்படி வச்சிருக்கிறான், அந்த ஏற்றத்தால் வச்சிருக்கிறான். கொடை பிடிக்கணும், அவருக்கு எல்லா கைத்தாங்களாக இருக்கணும். ஒரு 2 பேர் கொஞ்சம் பின்னாடி நின்று போ இப்படின்னு வரணும். இப்படி பார்க்குறான். எந்த அளவுக்குண்டா, சமீபத்தில் மோடி ஒரு இடத்துல போகிற பொழுது அவர் கூட பாதுகாப்புக்காக வந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொடுக்கப்படுகிற பொக்கையை வாங்குறதுக்கு போய் நிற்கிறார். இவர் வாங்கிடா வச்சுக்க, இந்த வச்சுக்க, இப்படி வாங்கி வாங்கி கொடுக்கறது. இதில் என்ன நடந்துச்சுன்னா பெரிய ஒரு பாவம் நடந்து போச்சு, பெரிய ஒரு துரோகம் நடந்து போச்சு. என்ன துரோகம்? இந்த மோடி பொக்கையை வாங்கும்போது இந்த உதவியாளர் இடையில நின்றுக்கிட்டாரு அதை வாங்குறதுக்கு. திட்டு அறிவில்லை, இந்த பக்கம் நின்றா,
போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஊடால நின்றுலாம். பார்த்தீங்களா நிலைமைய? அதை போட்டுலாம் பரப்புனாங்க பார்த்தீங்களா? அதாவது இவர் பொக்கையை வாங்குறதுக்கு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணுமா, அதை வாங்குவதற்கு இடையில வந்த அந்த எஸ்கார்டு வந்தவன் இடையில நின்றுட்டான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியை கண்டபடி திட்டி இவன்லாம் ஒரு பிரதமரான்னு பரவச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 2 ஆள் வரணுங்கிற நிலை இல்லை, கொடை பிடிக்க தேவையில்லை, தன்னுடைய மக்களோடு மக்களாக நடந்து கொண்டிருக்கிற தூதருக்கு தனி அடையாளம் தேவையில்லை. மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நுழைந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் நுழைகிற பொழுது அங்கே இருக்கின்ற மதீனத்து மக்களுக்கு பெருமானார் யார் என்று தெரியவில்லை. வேகமா ஓடி போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டது அபூபக்கர் தான் பெருமானார் என்று. முகம்மது யார், தோழர்கள் யார் என்றே வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரர்கள் நடந்தார்களே. இது ஆட்சி முறை, இதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு கண்ணியம். எந்த புகழும் கிடையாதுங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் தலைவரே, எங்களின் சிறந்தவருடைய மகனே இப்படிலாம் புகழ்றாங்க. உடனே சஹாபாக்களை பார்த்து ரசூலா கண்டிக்கிறார்கள். லா துதிரூனி கமா அத்திரத்தி நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசாவை, இயேசுவை அந்த நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரவு மீறி புகழ்வதை போல என்னை புகழாதீர்கள். என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் கூலு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒரு ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது, எந்த புகழாரம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் மௌலித் ஓதுகிறார் என்று சொன்னால் இது நபிகளார் காட்டி தந்த தூதர் வழி அல்ல, அது யூதர்களும் நசாராக்களுடைய வழி. பெருமானார் அவர்கள் தன்னை புகழ்வது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்ல சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்ல சொன்னார்கள், அவ்வளவுதான். இதை தவிர எந்த புகழாரமும் கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. தனக்காக யாரும் எழுந்திருக்க கூடாது, தன்னுடைய காலில் யாரும் விழக்கூடாது, தனக்காக யாரும் சாஷ்டாங்க செய்யக்கூடாது, தனக்காக சிலை வைக்க கூடாது, தனக்காக உருவம் வடிக்க கூடாது, தனக்காக எந்த புகழும் தேவையில்லை என்று ஒரு ஆட்சியாளர் நடந்திருக்கார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சித்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க நரேந்திர மோடியின் நிலைமை எப்படி இருக்குது. வந்தது பில்டப்ல பலூன் மாதிரி ஊதி பெருசாக்கி வந்தாச்சு. இந்திய நாட்டில் 34% ஓட்டுகளை பெற்று ஜெயிச்சாச்சு. மொத்தம் நோட்டு எவ்வளோ? 34% ஜெயிச்சாச்சு. கணக்குப்படி பார்த்தா அது தோல்வி தான், இருந்தாலும் இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் ஜெயிச்சாச்சு. வந்ததுக்கு பிறகு நிலைமை என்ன? வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை வெளிநாட்டுக்கு போகிறது. இவர் நான் போய் ஊரூரா சுற்றிக்கிட்டு வரேன்ட்டு இவர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஊரூரா போனால் எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா அதிபர்களும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா ஜனாதிபதி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எல்லாரும் அவன் வேலையை பார்க்குற மாதிரி ஃபோட்டோவில் இருக்குது. இவர் மட்டும் கேமராவை பார்த்த மாதிரியே போஸ் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? ஒரு நாடு பாக்கி இல்லைங்க, கரெக்டாக இருக்காருங்க. இவர் பிரதமரை விட போட்டோஷாப் நிபுணர்லாம், அவ்வளோ அழகாக இருக்கார். எப்படி? எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டின் அதிபர்கள் தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய தகுதியோ தன்னுடைய திறமையோ தன்னுடைய வளத்தை பற்றி எதையோ சிந்திக்கிறார்கள். ஆக மட்டும் கேமராவை பார்க்கல. இவர் மட்டும் எங்கே எவன் பார்த்தாலும் சரி இவர் மட்டும் கேமரா பார்த்துட்டு இருப்பார். ஒரு ஃபோட்டோவில் எல்லாரும் இந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க, இவர் மட்டும் ஏடா இப்படி நிற்கிறார். இந்த லட்சணத்தில் ஒபாமாவோட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, இப்படி செல்ஃபினா இவரே கேமரா வச்சுக்கிட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. ஏன் நாளைக்கு ஊரில் போய் என்னடா சாதிச்சோம்ல, சாதிச்சோம்ல, இதுக்கு தான் இவன் சாதனை. நாங்கள் எங்களுடைய பிரதமர் லண்டனுக்கு சென்று போயிருக்கிறாங்க, ஜப்பானுக்கு போயிருக்கிறாங்க, சாதனை. இதுக்காக வேண்டி ஒபாமாவோட செல்ஃபி போட்டான் ஒரு பத்திரிக்கையில். எவனெல்லாம் செல்ஃபி எடுக்கிறானோ அவனெல்லாம் செல்ஃபிஸ் பிடிச்ச வேண்டும், சும்மா அவனுடைய கருத்து அது. அவன் என்ன போட்டிருக்கான்? எவனெல்லாம் தனக்குத்தானே போட்டோ எடுத்துக்கிறானோ அவன் 1ஆம் நம்பர் சுயநலவாதின்னு தான் ஆய்வு தகவலாம். அப்படி சொல்கிற அளவுக்கு இவன் லட்சணம் இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை பாராட்டினார்களா? இந்த அளவுக்கு எதிர்பார்த்து மக்கள்கிட்ட போனார்களா? அப்படி கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்தில் எந்த சமுதாயமெல்லாம் தன்னுடைய தலைவர்களை, தன்னுடைய ஆட்சியாளர்களை, தன்னுடைய தூதர்களை வரம்பு மீறி புகழ்ந்து ஒருபடி மேலே செய்து விட்டார்களோ அவை அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டு தன்னை ஒரு சராசரி மனிதனாக மக்கள் மன்றத்திலே பதிவு செய்தார்கள். மரண தருவாய் இருக்கிற பொழுது ஒரு 4-5 நாட்கள் மரணிப்பதற்கு முன்னால் மக்களிடத்திலே சொல்கிறார்கள், லா தஜாலு கப்ரி இதா, மக்களே நான் இறந்து விட்டால்
என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வழிபாட்டு தலமாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது. என்னுடைய அடக்க ஸ்தலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது. இந்த சமாதிக்கு என்று ஒரு சிறப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்திற்கு மேலே ஏற்றிவிட்டு, கீழே இருக்கிறார் ஆட்சித் தலைவர் நபிகள் நாயகம், மேலே இருக்கின்றார் ஆளுநர் முஆத். அவரை அப்படியே கூட்டிட்டு போறார். ஒட்டகம் முஆதை சுமந்து கொண்டு செல்கிறது. ஒட்டகத்திற்கு கீழே அதோடு பெருமானார் ஆட்சித் தலைவர் வந்து கொண்டே இருக்கிறார். ஆட்சித் தலைவர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஒரு ஆளுநரை மேலே ஏற்றி வைத்து அழைத்து செல்கிறார். அந்த மதீனாவுடைய எல்லைக்கு அழைத்து செல்கிறார். சொல்லுகிறார்கள், நீ யமன் தேசத்திற்கு செல், அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல், அவர்களிடத்திலே ஏழை எளிய மக்களுடைய நலம் நாடு. அடுத்த வருடம் நீ என்னை பார்க்குவதற்கு வாய்ப்பு இருக்காது, நீ என்னை பார்க்க முடியாது. வேணுமென்றால் என்னுடைய பள்ளிவாசலை பார்க்கலாம், மஸ்ஜிது நபவி, அல்லது என்னுடைய மன்னரையை நீ பார்க்கலாம், நல்லபடியா போயிட்டு வா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயை எண்ணிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்திலே மக்களிடத்திலே விழிப்புணர்வு செய்கிறார்கள். தலைவர்கள் என்றோ, பெரியார்கள் என்றோ, நல்லடியார்கள் என்றோ, மகான்கள் என்றோ, தூதர்கள் என்றோ, நாதாக்கள் என்றோ அவர்களுடைய இறந்த இடத்தை வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடாதீர்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அவர்களெல்லாம் மனிதர்களையே கெட்ட படைப்பினங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒருத்தன் ஆட்சி செஞ்சுட்டு போனா அவன் தியாகம் பண்ணானா துரோகம் பண்ணானே தெரியாது, அவனுக்கு ஒரு சிலை வைக்கணும், அவனுக்கு அரபிக்கடலை ஒன்று வைக்கணும், பல்லாயிரம் ஆயிரம் கோடியை செலவு பண்ணி வைக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தில் ஒருத்தனுக்கு சிலை வச்சு என்ன புண்ணியம், என்ன சித்தாந்தம்? ஒருத்தனுக்கு சிலை வைப்பாங்க, பிறகு அவனுக்கு வழிபாடு நடத்துவாங்க, பிறகு அவனுக்கு கடவுளாக்கிடுவாங்க. கடவுளை கண்டவன் இல்லை, கண்டவன் சொன்னதில்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள்னு சொன்ன பெரியாருக்கு சிலை வச்சாங்க. எங்கே போச்சு பகுத்தறிவு? அதுக்கும் மாலை போட்டாங்க, அதையும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த அளவிற்கு இந்த மாதிரி சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, உருவம் என்றால் தனக்கென்று ஒரு உருவத்தை கற்பித்து அதை வழிபடக்கூடிய கொள்கையை உடைத்தெறிந்தார்கள். தன்னுடைய அடக்கத்தலத்திற்கு எந்த மரியாதையும் இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், முந்தைய காலத்தில் வாழ்ந்த தியாகிகளுக்கு விருது கொடுக்குறாங்களாம், சிறப்பு. அந்த ஆட்சித் தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லட்சம் விருது கொடுத்தாலும் பத்தாது. ஆனால் அந்த விருதை எதிர்பார்த்து வாழவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க? விருது யாருக்கு? வாஜ்பாய்க்கு விருது. என்னப்பா தியாகம் பண்ணாரு? உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டாராப்பா? இல்லைங்க. கிலாவதியோ? இல்லைங்க. வேற எதுலப்பா இருந்தாரு? காந்தியடிகளோட ஏதாவது வெள்ளையினை வெளியேறு அல்லது நம்ம அந்த சுதேசிய அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன இனிமேல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டான்னு வாக்குறுதி கொடுத்தாரு, செஞ்ச தியாகம். சரி, அதுக்கு முன்னாடி என்னப்பா செஞ்சாரு? அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு, ஏதாவது சண்டை நடந்தால் வேடிக்கை பார்ப்பார். சுதந்திர போராட்ட தியாகிங்க, வரலாற்றில் இன்னைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாஜ்பாயினுடைய கைப்பட எழுதிய கடிதம், ஆங்கிலேய அரசுக்கு அவர் கொடுத்த வாக்குமூலம். நான் ஒரு பிரச்சனை நடந்தது, சில இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போய் போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், அந்த பிரச்சனையை வேடிக்கை பார்த்தேன், சில கற்கள் என் பக்கம் விழுந்தது, அவ்வளவுதான் நடந்தது, என்னை மன்னித்து விடுங்கள், இது போன்ற சண்டையில் நான் கலந்து கூட மாட்டேன், வேடிக்கை கூட பார்க்க மாட்டேன் என்று காட்டி கொடுத்தவருக்கு பாரத ரத்னா. அடுத்து யாரு? மாளவியாவுக்கு பாரத ரத்னா. அதுல எத்தனை பாஜக பிரமுகர்களுக்கு மாளவியா யாரு மாளவிகா யாருன்னு தெரியுதுன்னு தெரியல, பேசியிருப்பாங்க. நம்ம தலைவர் ஏன் மாளவிகா கொடுத்தாங்க? நம்முடைய தலைவர் கவர்ச்சி நடிக்கைக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் கூட ராஜதந்திரம் இருக்கும் அல்லவா, இப்படி நானும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மாளவியா யாரு? மாளவி அந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. யார் அந்த மாளவியாண்டா? இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள் என்று வேற்றுமையிலும் கூட ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்தில் பிரிவினையை உண்டாக்கி மக்கள் மன்றத்தில் ரணவேட்டை ஆட வேண்டும் என்கின்ற ஒரு மதவாதம் வெறி பிடித்தவர் தான் இந்த மாளவியா. அவருக்கு என்ன? பாரத ரத்னா விருது. இன்னொரு பக்கம் கோட்சே கூட சிலை வைப்பேன். யாருப்பா அந்த கோட்சே? இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட காந்தி அவர்களை சுட்டு கொலை செய்துவிட்டு, நான் தான் சுட்டு கொலை செய்தேன், நான் இதை சப்பை கட்டவில்லை,
1948 டெல்லியில வாக்குமூலம் கொடுத்த, செங்கோட்டையில நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்த கோட்சேயின் வாக்குமூலம் இன்றும் இருக்கிறது. என்னை சாவர்கர் சொன்னார், நல்லபடியாக வெற்றியுடன் திரும்பி வா என்று சொன்னார். அவர் தூண்டுதலின் பேர் தான் நான் கொலை செய்தேன். இன்றைக்கு யாருக்கு? சில கொலகாரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் அயோக்கிய பயலுக்கும் அநியாயக்காரனுக்கும் துரோகிகளுக்கும் சிலை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகிகளுக்கு கூட வைக்க கூடாது சொன்னார்கள். அதுவல்லவா ஆட்சி முறை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, ஒரு தேசத்திலே ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தால் அவரிடத்திலே இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான, மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். யார் தப்பு செய்தாலும் சரி, நிறம், இனம், மொழி, மதம், ஜாதி எதுவும் பார்க்க கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவ்வளவு நீதியில இறுக்கி பிடித்தார்கள். உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிய பொழுது அப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். வலவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது சரிக்கத், என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு ஃபாத்திமா திருடினாலும் கூட அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு நீதிமான், ஒரு சிறந்த ஆட்சியாளர். இன்னைக்கு எப்படி ஆட்சி பண்றாங்க? உலகத்துக்கே தெரியுது. ஷரஃபுதீன் என்பவருடைய போலி என்கவுண்டரை திட்டமிட்டு படுகொலை செய்து அனைத்து காரியத்தையும் நடத்தியது அமித்ஷா என்று தெரிகிறது. பாஜகவினுடைய இன்றைக்கு தேசிய தலைவர் அமித்ஷா தான் செய்தான் என்று எல்லா விஷயமும் அம்பலமாக இருக்கிறது. அதே சிபிஐ அந்த அமித்ஷா கிட்டத்தட்ட 400 மணி நேரம் அந்த குஜராத் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் பேசி 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எதிராக நரபலி வேட்டை ஆடினானே, அந்த அமித்ஷாவுடைய வாக்குமூலத்தின் விவரத்தை சமீபத்திய சிபிஐ 15 நிமிடத்தில் முடித்துக் கொண்டது என்று சொன்னால் ஆட்சியின் நிலைமை எப்படி போகுது தெரியுதா? நேர்மையின், நியாயம், நீதி எங்கேயாவது இருக்குதா? அநியாயமும் அக்கிரமும் அயோக்கியத்தனமும் நிரம்பி வழிகின்ற ஆட்சியை பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எல்லா மதத்தவர்களுக்கும் மத உரிமை. எப்படி? இன்னைக்கு ஒரு படம் எடுத்தான், பீக்கேன்னு ஒரு படம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அந்த படம் எடுத்த கதாபாத்திரம் முஸ்லீம் பெயர் தாங்கி, அவன் முஸ்லீம் சமுதாயம்லாம் ஆதரிக்க கிடையாது. அவனே நரேந்திர மோடியோடு இருக்கக்கூடிய அமீர் கான். அந்த அமீர் கான் நடித்த படத்தில் ஒரு இந்து சகோதரர் எடுத்த படம், டைரக்ட் செய்த படம். அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமா வந்து இருக்கின்ற கடவுளுக்கு ஏண்டா பூஜை பண்றீங்க, காணிக்கை ஏண்டா கொடுக்குறீங்க, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கடவுள்னு சொன்னா மனுஷனை படைச்சவன் தான்டா கடவுள், மனுஷன் படைச்சது கடவுளா இருக்காதுடா, இப்படி எல்லாம் ஒரு சித்தாந்தம் சொல்லப்படுது. மொத்தத்தில் ஓரிரை கொள்கை மாதிரி ஒரு கணக்கில் அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கு இதை துள்ளி குதித்து திரைப்படத்தை எப்படியாவது தடை பண்ணணுங்கிறான். இதே போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஸ்வரூபம் வந்தப்ப என்ன சொல்றான்? படத்தை படமாக பாருங்கள். இப்ப மட்டும் பாடமா பார்க்கணுமோ? அன்னைக்கு மட்டும் படமா பார்க்கணுமா? என்னடா படம் காட்டுறீங்க? இன்னைக்கு பாருங்க, கேட்டா இது இந்து நாடு, பிறந்தவன்லாம் இந்து, தாய் மதம். சரி, தாய் மதத்துக்கு ஏன் காசு கொடுத்து கூப்பிடுற? 2 லட்சமா 3 லட்சமா காசு கொடுத்து கூப்பிடுவாங்களாம். வா, மதம் மாறி விட்டார்கள். 200 பேர் இஸ்லாத்திலிருந்து இந்துக்களுக்கு வந்து விட்டார்கள், தாய் மதத்துக்கு மீண்டு விட்டார்கள். என்னடான்னு கூப்பிட்டா இந்த ஆதார் அட்டைக்கு ஃபார்ம் நம்பர் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க, அந்த கதையா இருக்குது. ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னாங்க, அங்கே போய் பார்த்தா திடுதுன்னு மாற்றி விட்டாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது. அடே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் பேசுறான், மக்களே, இந்து மக்களே 4 குழந்தை பெற்றுக்குங்க, ஏன் நிறைய இந்துக்களை உருவாக்கலாம். அடப்பாவிகளா, குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு அளவுகோலாடா. பன்னி கூட 20 பெற்றுக்குது. எங்கே பார்க்க முடியுது பண்ணிய? ஆடு 2 தான் பெற்றுக்குது, 1 பெற்றுக்குது, ஆடா கிடக்குது. அது பரக்கத், அல்லாஹ் விதிச்சிருக்கிற பரக்கத், அவ்வளவுதான். நம்ம சமுதாயம் பெத்து பெத்தா இஸ்லாம் பரவுது. அடே, இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கிறார்கள், உன்னதத்தை பார்க்கிறார்கள், கடவுள் கொள்கை பார்க்கிறார்கள், சாரை சாரையாக வருகிறார்கள். காசு கொடுத்தல்ல, ஆசை வார்த்தை காட்டியல்ல, பாஸ்போர்ட் விசாவுக்கு அல்ல, படைத்த இறைவனுடைய விசாரணை மன்றத்திற்காக வருகிறார்கள். ஒரு வருடத்திலே தமிழகத்தில் மட்டும் 1000க்கும் மேல் வருகிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னடா புள்ள பத்துக்குன்னு சொல்ற? வெக்கமா இல்லை? அடே, இருக்கிற கொள்கையை பரிசீலனை செய்து பாருங்கள். இது ஒரு மனமாற்றம், கட்டாய மதமாற்றம் கூடாதுதான். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். விரும்பி மதம் மாறினா விட்டுட்டு போ. நீ விரும்பி யாரும் எந்த மதத்திலையும் மாறலாம், நீ அறிவிச்சுப்பார்.
நாட்டில் உள்ள பாதி இந்து சமுதாய சகோதரர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவன் மத மாற்றத்தை பேசுறாங்க. சரி, ஓ ஆட்சியில காசு கொடுத்து மத மாற்றம் சொல்றியே, எந்த இஸ்லாமியனாவது அல்லாஹ்வுக்கு பயந்தோ மாறுவானா? அடே, காசு கொடுத்தல வெட்டி போட்டாலும் மாற மாட்டான். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், நபிகளாருடைய ஆட்சி முறை, அன்றைக்கு காசு கொடுத்தா இஸ்லாத்துக்கு மாத்தினாங்க? யாரையும் மாத்தல, மாறி வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள். அவருடைய கடவுள், அவர்கள் நம்பிக்கையை பெருமானார் விமர்சிக்கவில்லை, திட்டவில்லை, கொச்சையாக பேசவில்லை. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார் முகமது நபி தான் சிறந்தவர் என்று. ஒரு யூதர் சொல்கிறார் இல்லை, மோசே தான் சிறந்தவர் என்று. சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அடே, மோசே இறந்துட்டாருடா, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் தான் சிறந்தவன் சொன்னாங்களா? ரெண்டு மதத்தவர்கள்ட்ட சண்டை வந்துடக்கூடாது. அன்றைக்கு ஒரு மன்னராட்சி, நபிகளாருக்கு எதையும் செய்ய முடியும். பெரும்பான்மையாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள், எதையும் செய்ய முடியும். என்ன செய்தார்கள்? அந்த யூத சகோதரனை பார்த்து, இந்த இஸ்லாமிய சகோதரனையும் பார்த்து சொன்னார்கள், நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீர்கள். உலகம் அழிந்து ஒரு நாள் எழுப்பப்படும். அந்த எழுப்பப்படுகிற பொழுது மூர்ச்சை அடைந்த எல்லா மனிதர்களிலும் நான் தான் முதலில் எழுந்திருப்பேன். நான் எழுந்து பார்க்கிற பொழுது அந்த ஏக இறைவனுடைய சிம்மாசனத்தின் ஓரத்தை இந்த மூசா தான் பிடித்து கொண்டிருப்பார். அப்பொழுது நான் நினைப்பேன், உலகத்திலே அழியாத ஒருவராக இவர் இருக்கிறாரோ, அல்லது மூர்ச்சி அடைந்து எனக்கு முன்னாலே விழித்து விட்டாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியம் மூசா நபிக்கு இருக்கிறதப்பா. நீங்க ஏன் ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்க என்று அந்த யூதருக்கு எதிராக சொல்லாமல் யூதனுக்கு ஆதரவாகவும் சொல்லிவிட்டு கொச்சையாக பேசாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார்களே, இப்படி அல்லவா அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே மதத்தின் பெயரால் பிரச்சனை நடக்கவில்லை, நிறத்தின் பெயரால் நடக்கவில்லை, தீண்டாமையின் பெயரால் நடக்கவில்லை. கருப்பின மக்கள் பள்ளியில் நுழைந்தார்கள், வழிபாட்டு தலத்தில் நுழைந்தார்கள். இன்னைக்கு பீகாரினுடைய முதல்வர் ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சார்னு கோயிலை கழுவுறான். என்னத்தை தீண்டாமை ஒழிச்சிட்டான், என்னத்தை ஆட்சியை பண்றான். ஒரு மனிதனுடைய தீண்டாமை. அடே, முதல்வராக இருக்கலாம், நீ எங்க உயர்ந்த சமுதாயத்துக்கு முதல்வராக இருக்கலாம், கோயிலில் நுழைஞ்சா நீ ஒரு கழிவு தான் விடுவோம். கேவலத்தை பார்த்தீர்களா? அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலே கருப்பின அடிமைகள் பள்ளியில் நுழைந்தார்கள், தொழுதார்கள், ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. மொழியின் பெயரால் இந்த பிரச்சனை கூடாது. அரபி மொழி தெரிந்தவனை விட அரபி மொழி தெரியாதவன் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், பார்த்தீர்களா? மதத்தின் பெயரால் பிரச்சனை இல்லை, நிறத்தின் பெயரால் பிரச்சனை இல்லை, குலத்தின் பெயரால் பிரச்சனை இல்லை, எதுலையும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பிற மதத்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு பிரேதம் தூக்கி செல்லப்படுகிறது. உடனே ரசூலா எந்திரிச்சு நிற்கிறாங்க. நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அது ஒரு யூதருடைய பிரேதம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவரும் ஒரு மனிதர் தானே. பார்த்தீர்களா? எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரு சமநீதி கொடுத்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறையை நாம் புகழ தேவையில்லை, நாம் வர்ணிக்க தேவையில்லை, நாம் வானளாவை அளவிலே வடிக்க தேவையில்லை. ஒரு கிறிஸ்தவ அறிஞர் மைக்கேல் ஹார்ட் சொன்னார், உலகத்திலேயே வரலாற்றை புரட்டி போட்ட மிகப்பெரிய வல்லுநர்கள், சிப்பாய்கள், பெரிய சீமான்கள், பெரிய மன்னர்கள், கோடான கோடிக்கு அதிபதிகள், அரசர்கள், ஆட்சியாளர்கள், ஸ்காலர்கள், அத்தனை பேரையும் நான் தொகுத்து விட்டேன், இணைத்து விட்டேன். அதிலே 100 மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த 100 மனிதர்களில் வரலாற்றிலே எத்தனையோ புரட்சிகளை செய்து, ஆன்மீக புரட்சியாகட்டும், ஆட்சி புரட்சியாகட்டும், மக்களுடைய வறுமையிலிருந்து ஏற்பட்ட ஒரு புரட்சியாகட்டும், எல்லா புரட்சிகளிலும் விஞ்சிய ஒரு தூதராக, முதல் மனிதராக, இந்த உலகத்தை திருப்பி போட்ட 100 பேரில் முதல் மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அதுதான் பெருமானாருடைய ஆட்சி முறைக்கு கிடைத்த ஒரு பரிசு. என்ன சொன்னார் தெரியுமா? தோழர்களே, நான் இந்த முகமது நபியை முதலிடத்திலே பதிவு செய்துவிட்டு இயேசுநாதரை, நான் கடவுளாக நம்புகிற இயேசுநாதரை, நான் தூதராக நம்புகிற இயேசுநாதரை பின்னுக்கு தள்ளி இருப்பது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கலாம், கிறிஸ்தவர்களை ஆத்திரத்திலே தள்ளலாம். நான் சொல்கிறேன், முகமது நபியை நான் போட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த முகமது நபி ஆன்மீகத்தை மட்டும் போதிக்க வரவில்லை, சரியான மக்களாட்சியும் நடத்திவிட்டு சென்றார்கள். இந்த முகமது நபி அவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் ஆட்சி செய்யல, முஸ்லீம் அல்லாத எல்லா மதத்தவர்களையும் அரவணைத்துக் கொண்டார்கள். இந்த முகமது நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? வாளால் ஆட்சி செய்யவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையால் ஆட்சி செய்தார்கள்.
இந்த முகமது நபி அவருடைய வரலாறையும் பார்த்தேன், எத்தனையோ பேருடைய வரலாறை பார்த்தேன். எத்தனையோ பேருடைய வரலாறிலே கோட்டைகள் இருந்தது, அரண்மனைகள் இருந்தது, கொத்தளங்கள் இருந்தது, கல்வெட்டுகள் இருந்தது, ஓலைச்சுவடிகள் இருந்தது. ஆனால் இந்த முகமது நபியினுடைய வரலாற்றை பார்க்கின்றேன். இன்றைக்கு அந்த தூதருக்கு கோட்டை இல்லை, அரண்மனை இல்லை, கொத்தளங்கள் இல்லை. ஆனால் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் இந்த தூதர் கோட்டை கட்டிவிட்டார். இந்த தூதருக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை என்று பார்த்தேன். உலகத்திலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறு, 1400 ஆண்டுகளாக அப்படியே புடம்போட்ட தங்கங்களாக வந்த வரலாறு இந்த முகம்மதுடைய வரலாறு. இரக்கத்திற்கும் மேன்மைக்கும் பெருந்தன்மைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் எளிமைக்கும் பெயர் போன இந்த முகமதை நான் முதலிடத்தில் வைத்ததற்கு பெருமை கொள்கிறேன் என்று சொன்னாரே அந்த மைக்கேல் ஹார்ட் போன்றவர்கள். ஆண்டவனுக்கு இணை கற்பிக்கது ஆகாது என்ற கொள்கையை உலகத்திற்கு சொல்கிற பொழுது இரக்கத்தோடு சொன்னாரே அந்த முகமதுடைய கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்ன அறிஞர் அண்ணா போன்றவர்கள். நீங்கள் திருக்குரானை படியுங்கள், இந்து மக்களே நீங்கள் இஸ்லாமியர்களை கண்டிப்பாக நேசிப்பீர்கள். முகமது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையால் மக்களுக்கு நன்மையைத்தான் செய்தார்கள் என்று சொன்ன காந்தியடிகளைப் போல இந்த உலகத்திலே முகமது அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டுவிட்டார்கள். ஒன்று அவருடைய கொள்கை உறுதி, இன்னொன்று அவருடைய சகிப்புத்தன்மை என்று ஜவஹர்லால் நேரு சொன்னதை போன்ற. உலகத்தில் யாராவது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் ஒரு பொய்யர்கள். இஸ்லாம் வாழ்க்கையால் தான் பரப்பப்பட்டிருக்கிறது. முகமதுனுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிற கவிக்குயில் சரோஜினி நாயுடு போன்றவர்கள். நாம் மட்டுமல்ல, உலகமே போற்றுகின்ற ஒரு உன்னத தூதராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஆட்சியிலும் குடும்பத்திலும் ஆன்மீகத்திலும் தலை தோங்கி சிறந்த அம்சமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த தூதரை பின்பற்ற வேண்டிய நாம், அவர் சொல்படி இயங்க வேண்டிய நாம், அவருக்கு புகழ் மாலை சூடுகிறோம் என்கிற பெயரால் அவரை அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திற்கு நிகராக வைத்து பாவம் புரிந்துவிடக்கூடாது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, அல்லாஹ் சொல்லித் தருகிறான், முகமதே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் முகமதாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அந்த கட்டளையின்படி இந்த உத்தம தூதர், உன்னத தூதர், மனிதரை பின்பற்றி மறுமையிலே மகத்தான ஒரு வெற்றி பெறுகிற பொழுது எந்த மாமனிதருடைய வரலாறை கேள்விப்பட்டு மெய் சிலிர்த்திருக்கிறோமோ அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்